அத்தியாயம் 41. தென்னிந்தியாவில் ஒரு காவிய காட்சி. டிக், நீதான் அந்த கோயிலில் நுழைந்த முதல் மேல்நாட்டவன். அநேகர் வீணாக முயன்றனர். என் சொற்களை கேட்ட திரு ரைட் திடுக்கிட்டு பிறகு மகிழ்ச்சியடைந்தார். தென்னிந்தியாவில் மைசூரை நோக்கியவாறு குன்றில் அமைந்துள்ள அழகிய சாமுண்டி கோயிலை விட்டு அப்பொழுதுதான் வெளியேறியிருந்தோம். அங்கு நாங்கள் மைசூர் அரச குடும்பத்தின் குலதெய்வமாகிய தேவி சாமுண்டியின் பொன் வெள்ளி பீடங்களின் முன்னால் வணங்கிவிட்டு வந்திருந்தோம். அந்த ஒப்பற்ற சலுகை எனக்கு கிடைத்ததற்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். திரு ரைட் ரோஜா இதழ்கள் சிலவற்றை ஜாக்கிரதையாக பொட்டலம் கட்டியவாறே கூறினார். அர்ச்சகரால் பன்னீர் தெளித்து ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த இதழ்களை நான் எப்பொழுதும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன். என் தோழரும் நானும் 1935 நவம்பர் மாதத்தை மைசூர் அரசாங்கத்தின் விருந்தினர்களாக கழித்துக் கொண்டிருந்தோம். மகாராஜாவின் சந்ததியான மேன்மை பொருந்திய யுவராஜா சர் காந்தீரவ நரசிம்மராஜ வாடியார் அவர்கள் தெளிவு பெற்று முன்னேற்றம் அடைந்து வரும் தமது ராஜ்யத்திற்கு விஜயம் செய்யுமாறு என் காரியதரிசிக்கும் எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். கடந்த 2 வாரங்களில் நான் மைசூர் நகரத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் மாணவர்களுக்கும் டவுன்ஹால், மகாராஜா கல்லூரி, பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி ஆகிய இடங்களில் உரையாற்றினேன். மற்றும் பெங்களூரில் 3 பெருங்கூட்டங்களில் நேஷனல் உயர்நிலைப் பள்ளி, இன்டர்மீடியட் கல்லூரி, செட்டி டவுன்ஹால் ஆகிய இடங்களில் சொற்பொழிவு ஆற்றினேன். இவற்றில் 3000 பேர்கள் கூடியிருந்தார்கள். ஆர்வமுடன் கேட்ட மக்கள் நான் அமெரிக்காவை பற்றி அழகாக சித்தரித்ததை ரசித்தார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கிழக்கு மற்றும் மேற்கில் உள்ள நல்ல அம்சங்களை பரிமாற்றம் செய்து கொள்வதால் விளையக்கூடிய பரஸ்பர நன்மைகளை பற்றி நான் குறிப்பிடும் பொழுதெல்லாம் கைத்தட்டல் மிக பலமாகவே இருந்தது. திரு ரைட்டும் நானும் இப்பொழுது வெப்ப பிரதேசத்தின் அமைதியை அனுபவித்தவாறு ஓய்வெடுத்தோம். மைசூரை பற்றிய அவரது கருத்துக்களை அவர் தன் நாட்குறிப்பேட்டில் கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். பரவசத்துடன் கூடிய அநேக கணங்கள், வானவெளியில் பறந்து விரிந்திருக்கும் ஆண்டவனின் வண்ணத்திரை எப்பொழுதும் மாறிய வண்ணம் இருப்பதை முற்றிலும் தன்னை மறந்து லயித்து காண்பதில் கழிந்தன. ஏனெனில் புத்துணர்ச்சியுடன் கூடிய ஜீவ கலையோடு திகழும் வண்ணங்களை அவனுடைய கைவண்ணம் மட்டும்தான் விளைவிக்க முடியும். மனிதன் அவைகளை வெறும் வண்ணத் துகள்களால் அதைப் போலவே செய்ய முயலும் பொழுது வண்ணங்களின் இளமை பறிபோய் விடுகிறது. ஏனெனில் இறைவன் இன்னும் எளிய பலனளிக்கக்கூடிய சாதனத்தை கையாளுகிறான். அது எண்ணெயோ வண்ணத் துகள்களோ அல்லாமல் வெறும் ஒளிக்கற்றைகளே ஆகும். அவன் ஓரிடத்தில் ஒளியை வாரித் தெளிக்கிறான். அது சிவப்பு நிறத்தை பிரதிபலிக்கிறது. திரும்பவும் தூரிகையை தீட்டுகிறான். அவ்வண்ணம் ஆரஞ்சு நிறமாகவும் பிறகு பொன்மயமாகவும் படிப்படியாக மாறுகிறது. பின்னர் துளைப்பது போன்றதொரு வேகத்தில் அவன் மேகங்களை ஊதா நிற கீற்றால் குத்தும் பொழுது காயத்திலிருந்து ஒழுகும் சிறு சுருள்கள் அல்லது சிவந்த ஓரங்கள் தென்படுகின்றன. இவ்வாறாக அவன் தொடர்ந்து இரவும் காலையும் ஒன்று போல என்றும் மாறிய வண்ணம், என்றும் புதுமையாக, என்றும் புதியதாக விளையாடுகிறான். நகல்கள் இல்லை. எந்த உருவமோ வண்ணமோ ஒன்றுபோல் இருப்பதில்லை. இந்தியாவில் இரவிலிருந்து பகல் தோன்றும் பொழுதும் அல்லது பகல் இரவாகும் பொழுதும் ஏற்படும் மாற்றத்தின் அழகு வேறு எங்கும் ஒப்பிட முடியாதது. அடிக்கடி ஆகாயமானது கடவுள் தன்னிடம் உள்ள பெட்டியில் இருக்கும் அனைத்து வண்ணங்களையும் அள்ளி வீசி ஒரு பெரிய வண்ண கலவையே வெண்ணில் ஏற்படுத்திவிட்டாரோ என எண்ணும்படி தோற்றமளிக்கும். மைசூர் நகரத்திலிருந்து 12 மைல் தொலைவில் உள்ள மிகப்பெரிய கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டை மாலை ஒளி அழகில் பார்வையிடச் சென்றதை நான் அவசியம் கூற வேண்டும். யோகானந்தரும் நானும் ஒரு சிறு பஸ்ஸில் எங்களுடன் வண்டியை கிளப்ப அல்லது பேட்டரிக்கு மாற்றாக இருந்த ஒரு சிறு பையனுடன் மிருதுவான மண் சாலையில் புறப்பட்டோம். அஸ்தமித்துக் கொண்டிருந்த சூரியன் தொடுவானத்தில் அதிகமாக பழுத்துவிட்ட தக்காளியை போன்று வண்ணத்தை அள்ளி வீசிக்கொண்டிருந்தான். வழிநெடுக பரவியிருந்த என்றும் காணப்படும் சதுர வடிவான நெல் வயல்களை கடந்து
உயர்ந்த தென்னை மரங்களுக்கிடையே இருந்த சுகமான ஆலமரத் தோப்புகள் வழியாக எங்கள் பயணம் சென்றது. எங்குமே செடி கொடிகள் நிறைந்து கிட்டத்தட்ட ஒரு வனத்தைப் போல அடர்த்தியாக இருந்தது. குன்றின் உச்சியை சென்றடைந்ததும் நாங்கள் ஒரு பெரிய செயற்கை ஏரி, விண்மீன்களையும் தென்னை மற்றும் இதர மர வரிசைகளையும் பிரதிபலித்தபடி இருந்ததைக் கண்டோம். அதன் நாலா பக்கங்களிலும் படிப்படியாக அமைந்த அழகான தோட்டங்களும் வரிசை வரிசையான மின் விளக்குகளும் காணப்பட்டன. அணைக்கட்டின் விளிம்புக்கு கீழே நாங்கள் கண்ணை கூசச் செய்யும் ஒரு காட்சியை கண்டோம். வண்ண வண்ணமான ஒளிக்கற்றைகள் உஷ்ண நீரூற்று போன்ற ஊற்றுகளின் மீது தெரித்து அநேக வண்ண கலவைகளாக விழுவது போன்று இருந்தன. அமர்க்களமான நீல, சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் நீர்வீழ்ச்சிகள், கம்பீரமான கல் யானைகளினின்று வழியும் நீர்த்தாரை. இந்த அணைக்கட்டு எளிய மக்களும் நெல் வயலும் நிறைந்த இந்த புராதன மண்ணில் மிக நவீனமாக தனித்து நிற்கிறது. இதன் ஒளியூட்டப்பட்ட நீரூற்றுகள் 1933 சிகாகோ நகரத்தில் நடந்த உலக விழாவில் இருந்தவற்றை நினைவூட்டின. இந்தியர்கள் எங்களுக்கு தந்த அன்பான வரவேற்பைக் கண்டு யோகானந்தஜியை அமெரிக்காவிற்கு திரும்ப அழைத்துச் செல்வது என் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாகும் என நான் பயந்தேன். இன்னொரு அரிய சலுகை என் முதலான யானை சவாரி. நேற்று யுவராஜா அவருடைய பிரம்மாண்டமான மிருகமாகிய யானைகளின் ஒன்றின் மேல் ஒரு சவாரியை அனுபவிப்பதற்காக அவருடைய வசந்த மாளிகைக்கு எங்களை அழைத்திருந்தார். பட்டு மெத்தையுடன் பெட்டி போன்று உயரத்திலிருந்த அம்பாரி மீது ஏறுவதற்கென அமைக்கப்பட்டிருந்த ஏணி மேல் நான் ஏறினேன். அதன் பிறகு உருண்டு புரண்டு மேலெழும்பி அசைந்து பள்ளத்தில் சென்று கவலைப்படுவதற்கோ கூக்குரலிடுவதற்கோ கூட தோன்றாத ஓர் அதி உற்சாகம், ஆனாலும் அருமை உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான். தென்னிந்தியா வரலாறு மற்றும் தொல்பொருள் கலைப்பெருமை நிறைந்தது. அது மாறாத, ஆனால் விவரித்து கூற முடியாத வசீகரத்தை உடையது. மைசூருக்கு வடக்கில் சக்தி வாய்ந்த கோதாவரி நதி குறுக்கே பிளந்து கொண்டு செல்லும் இயற்கை எழில் நிறைந்த பீடபூமியான ஹைதராபாத் உள்ளது. மற்றும் அகன்ற செழிப்பான சமவெளிகள், அழகான நீலகிரி அல்லது நீலமலை, சுண்ணாம்பு கல்லோ அல்லது கருங்கல்லோ கொண்ட வறண்ட மலைகளுடனான இதர பகுதிகள். ஹைதராபாத்தின் வரலாறு நீண்ட சுவாரஸ்யமான ஒரு சரித்திரமாகும். அது ஆந்திர மன்னர்களின் கீழ் 3000 வருடங்களுக்கு முன் தொடங்கி கிபி 1294 வரை இந்து வம்சத்தின் கீழ் தொடர்ந்த பிறகு அந்த பிரதேசம் முஸ்லிம் வம்ச அரசர்களின் கீழ் வந்தது. இந்தியா முழுவதிலும் உள்ள கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் சித்திரக்கலையின் மிக பிரமிக்க வைப்பதான காட்சியை ஐதராபாத்திற்கு அருகிலுள்ள பழமையான குடைவரை குகைகளான எல்லோரா மற்றும் அஜந்தாவில் காணலாம். ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய கோயிலான எல்லோராவில் உள்ள கைலாஷ் மைக்கேலாஞ்சலோவின் பிரம்மாண்ட தராதரத்தில் செதுக்கப்பட்ட தெய்வங்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்களின் உருவங்களை பெற்றுள்ளது. அஜந்தாவில் உள்ள 25 விகாரங்கள், 5 கோயில்கள் எல்லாமே கல்லிலே செதுக்கப்பட்டு வியப்பூட்டும் மேல்தளம் மற்றும் சுவர் ஓவியங்களுடன் தூண்களினால் தாங்கப்பட்டுள்ளன. இத்தூண்களில் சிற்பிகளும் கலைஞர்களும் தங்கள் கலைவண்ணத்தை அழியா அமர காவியங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றனர். ஹைதராபாத் நகரம் உஸ்மானியா பல்கலைக்கழகம் மற்றும் 10000 இஸ்லாமியர் தொழுகைக்காக கூடும் மலைக்க வைக்கும் மசூதியான மெக்கா மஸ்ஜித் ஆகியவற்றால் பெருமை பெற்றிருக்கிறது. மைசூர் ராஜ்யம் கடல் மட்டத்திற்கு மேல் 3000 அடி உயரத்தில் அடர்த்தியான உஷ்ணக்காடுகள் நிறைந்து உள்ளது. இக்காடுகள் காட்டு யானைகள், காட்டெருமைகள், கரடிகள், சிறுத்தைகள் மற்றும் புலிகளின் உறைவிடமாகும். இரு முக்கியமான நகரங்களான பெங்களூரும் மைசூரும் அநேக அழகான மலச்சோலைகளுடனும் பொது தோட்டங்களுடனும் சுத்தமாகவும் கவர்ச்சியாகவும் உள்ளன. 11வது நூற்றாண்டிலிருந்து 15வது நூற்றாண்டு வரை மைசூரை ஆண்டு வந்த இந்து மன்னர்களின் ஆதரவில் இந்து கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் மகோன்னத நிலையை அடைந்திருந்தன. 11வது நூற்றாண்டின் தலைசிறந்த படைப்பான பேலூரிலுள்ள கோயில் அரசன் விஷ்ணுவர்தனின் ஆட்சி காலத்தில் முடிக்கப்பட்டது.
அது உலகத்திலேயே மிக மிக நுட்பமான வேலைப்பாடுகளுக்கும் செழிப்பான கற்பனை சித்திரங்களுக்கும் ஒப்பு ஓமை அற்றதாக விளங்குகிறது. மைசூர் ராஜ்யத்தின் வடபகுதியில் கிடைத்துள்ள கல்வெட்டுகள் கிமு 3வது நூற்றாண்டை சார்ந்தவையாகும். அவை அரசர் அசோகரை பற்றிய நினைவை மலர வைக்கின்றன. அவருடைய பரந்த சாம்ராஜ்யம் பாரதம், ஆப்கானிஸ்தானம் மற்றும் பலூச்சிஸ்தானம் ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது. அநேக பிராந்திய மொழிகளில் செதுக்கப்பட்ட அசோகரின் கல் சொற்பொழிவுகள் அவரது நாளில் வெகுவாக பரவியிருந்த எழுத்தறிவிற்கு சாட்சியாக நிற்கிறது. 13வது கல்வெட்டு போர்களை கண்டனம் செய்கிறது. தர்மத்தினால் கிடைக்கும் வெற்றியைத் தவிர மற்ற எதையும் உண்மையான வெற்றி என்று எண்ணாதே. 10வது கல்வெட்டு ஓர் அரசனுடைய உண்மையான புகழ் அவனது குடிமக்கள் நீதிநெறி வளர்ச்சி அடைவதற்கு அவன் எவ்வளவு தூரம் உதவுகிறான் என்பதை பொறுத்து இருக்கிறது என்று பறைசாற்றுகிறது. 11வது கல்வெட்டு உண்மையான பரிசு வெறும் பொருட்கள் அல்ல, ஆனால் நன்மை, அதாவது சத்தியத்தை பரப்புவதேயாகும் என்று விளக்குகிறது. 6வது கல்வெட்டில் அந்த அன்பான சக்கரவர்த்தி அவரது மக்களை பொது விஷயங்களை பற்றி இரவு அல்லது பகலில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடன் கலந்தாலோசிக்கும்படி அழைக்கிறார். அத்துடன் தன் அரச கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவதன் மூலம் தன்னை சார்ந்தவர்களிடம் தான் பட்டிருக்கும் கடனிலிருந்து விடுபடுவதாகவும் கூறுகிறார். அசோகர் வெல்வதற்கரிய சந்திரகுப்த மௌரியரின் பேரனாவார். சந்திரகுப்தர் மகா அலெக்சாண்டர் நிறுவிய படைப்பகுதிகளை அழித்ததுமல்லாமல் கிமு 305 படையெடுத்த செலுக்கஸின் மாசிடோனிய சேனைகளையும் முறியடித்தவர். பிறகு தன் பாடலிபுத்திர ராஜசபையில் கிரேக்க தூதர் மெகஸ்தனிஸை வரவேற்றார். மெகஸ்தனிஸ் மகிழ்ச்சியும் ஊக்கமும் நிறைந்த அவர் காலத்திய பாரதத்தை பற்றிய விளக்கங்களை நமக்கு விட்டுச் சென்றிருக்கிறார். கிமு 298 வெற்றி வீரரான சந்திரகுப்தர் பாரதத்தில் ஆட்சி செலுத்தும் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்தார். தென்னிந்தியாவை நோக்கி பயணம் செய்து தன் இறுதி காலத்தின் 12 வருடங்களை ஒரு சல்லிக்காசுமற்ற சந்நியாசியாக சிரவணபெலகொலாவில் ஒரு மலைக்குகையில் ஆத்ம ஞானத்தை நாடி தவம் புரிந்தார். இப்பொழுது அது மைசூரில் உள்ள ஒரு கோயிலாகும். அந்த பிரதேசம் கிபி 983 ஜைனர்களால் கோமதேஸ்வரர் என்ற முனிவரை கௌரவிக்க பிரம்மாண்டமான பாறையில் செதுக்கப்பட்ட உலகிலேயே மிகப்பெரிய ஒற்றை கல்லாலான சிலையை கொண்டுள்ள பெருமையை பெற்றுள்ளது. அலெக்சாண்டரின் படையெடுப்புடன் சேர்ந்து வந்த அல்லது அவரை தொடர்ந்து வந்த கிரேக்க வரலாற்று நிபுணர்கள் சுவாரஸ்யமான விவரங்களை நுட்பமாக பதித்திருக்கிறார்கள். ஏரியன், டயோடோரஸ், புளூட்டார்க் மற்றும் பூகோள ஆசிரியரான ஸ்ட்ராபோ ஆகியோரது விவரிப்புகள் பண்டைய பாரதத்தை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக டாக்டர் J.W. மெக்ரெண்டல் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அலெக்சாண்டரின் வெற்றி பெறாத படையெடுப்பின் மிகவும் பாராட்டக்கூடிய அம்சம் என்னவெனில், இந்து தத்துவ கோட்பாடுகளிலும் அவ்வப்பொழுது அவர் நேருக்கு நேர் சந்தித்த யோகிகளிடத்தும் முனிவர்களிடத்தும் அவர் காட்டிய ஆழ்ந்த ஈடுபாடு ஆகும். மேலும் அவர்களுடைய சமூகத்தை அவர் ஆர்வத்துடன் நாடினார். அந்த மேற்கத்திய மாவீரர் வட இந்தியாவில் உள்ள தக்ஷசீலத்தை அடைந்ததும் டயோஜெனீஸின் ஹெலனிக் வழிமுறையில் வந்த ஒரு சீடரான ஓனசிக்ரட்டாஸ் என்பவரை தக்ஷசீலத்தில் பெயர் பெற்ற சந்நியாசியான தண்டமிஸை அழைத்து வர அனுப்பினார். தண்டமிஸை அவரது வன ஆசிரமத்தில் நாடிச் சென்றவுடன் ஓனசிக்ரட்டாஸ், பிராமணர்களின் குருவே, உமக்கு மங்களமுண்டாகட்டும். பெருமை வாய்ந்த ஜியூஸ் தேவனின் மகனும் எல்லா மனிதர்களின் சக்கரவர்த்தியுமான அலெக்சாண்டர் உங்களை அவரிடம் அழைக்கிறார். நீங்கள் இணங்கினால் உங்களுக்கு உயர்ந்த பரிசுகளை வெகுமதியாக வழங்குவார். நீங்கள் மறுத்தால் அவர் உங்கள் தலையை துண்டித்து விடுவார் என்றார். ஏறக்குறைய பலவந்தமான இந்த அழைப்பை அமைதியுடன் கேட்ட அந்த யோகி தான் படுத்திருந்த இலைப்படுக்கையிலிருந்து தன் தலையை கூட நிமிர்த்தவில்லை. அலெக்சாண்டர் யாருடைய மகனோ அந்த ஜூஸிற்கு நானும் கூட ஒரு மகன்தான். அலெக்சாண்டருடையது எதுவும் எனக்கு தேவையில்லை. என்னிடம் எது உள்ளதோ அதை கொண்டு நான் திருப்தியுடன் உள்ளேன். ஆனால் அவரோ தன் ஆட்களுடன் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் எவ்வித லாபமுமின்றி அலைவதுடன்
அவரது அலைச்சல் எப்பொழுதுமே ஒரு முடிவுக்கும் வரவில்லை. அலெக்சாண்டரிடம் நீ சென்று முழு முதல் அரசனான அக்கடவுள் அகந்தையுடனான தவறுக்கு அதிபதியல்ல, ஆனால் ஒளி, அமைதி, உயிர், நீர், மனித உடல் மற்றும் ஆத்மாக்கள் அனைத்தையும் படைப்பவர். தீய வியாதிகளுக்கு எவ்வகையிலும் ஆளாகாதவாறு மரணம் மனிதர்களை விடுவிக்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். கொலையை வெறுத்து எந்த போரையும் தூண்டாதவராகிய அவர் மட்டுமே நான் வணங்கும் இறைவன் என்று கூறு. அலெக்சாண்டர் கடவுள் அல்ல, அவரும் சாவை தழுவ வேண்டியவரே. அமைதியான வெறுப்புடன் அம்முனிவர் மேலும் தொடர்ந்தார். தன் உள்ளுக்குள் உள்ள பிரபஞ்ச ராஜ்யத்தின் அரியணையில் இன்னும் அமராமல் இருக்கும் அவர் உலகிற்கு எப்படி தலைவனாக முடியும்? அவர் இன்னும் கீழுலகிற்கு சென்று வாழ்ந்ததுமில்லை. இப்புவியின் பரந்த பிரதேசங்களின் மீது செல்லும் பகலவனின் பாதையும் கூட அவருக்கு தெரியவும் தெரியாது. அநேக நாடுகள் இவரது பெயரை கேட்டது கூட இல்லை. இன்று வரை அவர் காதுகளை தாக்காத உண்மையிலேயே மிக கடுமையான இந்த கண்டனங்களை உலகத்தின் சக்கரவர்த்தியிடம் கூறுமாறு சொல்லிய பின்னரும் அம்முனிவர் மேலும் கேலியுடன் தொடர்ந்தார். தற்சமயம் அலெக்சாண்டரிடம் உள்ள ராஜ்யங்கள் அவருடைய ஆசைக்கு ஏற்றாற்போல் தாராளமாக போதவில்லையெனில் கங்கை நதியை கடந்து செல்லட்டும். அங்கு அவருக்கு தன் படைகள் முழுவதையும் தாங்குவதற்கு வேண்டிய விசாலமான தேசம் கிடைக்கும். அலெக்சாண்டர் அளிப்பதாக உறுதி கூறும் வெகுமானங்கள் எனக்கு உபயோகமற்றவை. தண்டமிஸ் தொடர்ந்தார். நான் உண்மையில் தகுதியுள்ளவை என்று மதிக்கும் பொருட்கள் எனக்கு புகலிடம் அளிக்கும் மரங்கள், எனக்கு தினசரி உணவளிக்கும் மலரும் தாவரங்கள் மற்றும் என் தாகத்தை தணிக்கும் நீர், இவைகள்தான். கவலையுற்ற எண்ணத்துடன் திரட்டப்பட்ட சொத்துக்கள் அதை சேர்த்தவர்களுக்கு அழிவிற்கான வழக்கமான காரணமாகி துயரத்தையும் வெறுப்பையும் மட்டுமே அளிக்கும். ஞானமில்லாத எல்லோருக்கும் ஏற்படும் தொல்லை இதுதான். என்னை பொறுத்தவரையில் நான் காட்டு இலைகளின் மேல் படுக்கிறேன். மேலும் பாதுகாப்பதற்கென எதுவுமே இன்றி கண்களை மூடி நிம்மதியான உறக்கத்தில் ஆழ்கிறேன். அவ்வாறின்றி என்னிடம் விலைமதிப்புள்ள பொருட்கள் ஏதாவது இருந்தால் அந்த பாரம் என் தூக்கத்தை துரத்திவிடும். ஒரு தாய் பாலை தந்து தன் குழந்தையை காப்பது போல் இப்புவி எனக்கு வேண்டியதையெல்லாம் அளிக்கிறது. லௌகீக கவலை என்னும் தடையின்றி எனக்கு பிடித்த வண்ணம் எங்கு வேண்டுமானாலும் நான் செல்கிறேன். அலெக்சாண்டர் என் தலையை துண்டித்தாலும் கூட என் ஆத்மாவை அவரால் அழிக்க முடியாது. என் தலை மௌனமாகி என் உடல் கிழிந்த ஆடையைப் போன்று மண்ணில் எங்கிருந்து அவற்றின் ஆக்கக்கூறுகள் எடுக்கப்பட்டனவோ அங்கே விழுந்து கிடக்கும். நான் ஆத்மாவாகி இறைவனிடம் சென்று விடுவேன். அவன் நம் எல்லோருக்கும் ஓர் உடலை அளித்து நம்மை இம்மண்ணில் பிறக்கச் செய்து நாம் இங்கே கீழே இருக்கும் பொழுது அவனுடைய நெறிமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து நிரூபிக்கிறோமா என்று பார்க்கிறான். நாம் இங்கிருந்து விடுபடும் பொழுது நம் வாழ்க்கையை பற்றிய கணக்கையும் அவன் விசாரிக்கிறான். எல்லா தவறுகளுக்கும் அவனே நீதிபதியாகிறான். நசுக்கப்பட்டவர்களின் ஓலம் நசுக்குபவர்களின் தண்டனைக்கு உத்தரவாகிறது. அலெக்சாண்டர் செல்வத்தை வேண்டுபவர்களையும் மரணத்தைக் கண்டு அஞ்சுபவர்களையும் மிரட்டலுடன் பயமுறுத்தட்டும். பிராமணர்களுக்கு எதிராக அவனுடைய ஆயுதங்கள் சக்தியற்றவை. நாங்கள் பொன்னையும் விரும்புவதில்லை, மரணத்தைக் கண்டு அஞ்சுவதும் இல்லை. ஆதலால் நீ சென்று அலெக்சாண்டரிடம் இதை கூறு. தண்டமிசிற்கு உன்னுடையது எவ்வகையிலுமே தேவையில்லாததால் அவர் உம்மிடம் வரமாட்டார். மேலும் தண்டமிசிடமிருந்து உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ வா அவரிடம். ஓனசிக்ரிட்டாஸ் அவர் கூறிய செய்தியை அப்படியே அலெக்சாண்டரிடம் தெரிவித்தார். அவர் இதை மிக்க கவனத்துடன் கேட்டதும் தண்டமிசை காண வேண்டும் என்ற ஆவல் முன் எப்பொழுதையும் விட மிக அதிகமாயிற்று. தண்டமிஸ் முதியவராயும் நிர்வாணமாயும் இருந்தாலும் கூட பல தேசங்களையும் வெற்றி கொண்ட அலெக்சாண்டர் அவரை மட்டும்தான் தனக்கு ஒரே எதிரியாகவும் தன்னை விட ஈடு இணையற்றவராகவும் கண்டார். தத்துவ ரீதியான கேள்விகளுக்கு ஆழ்ந்த ஞானத்துடன் பதிலளிக்கக்கூடிய திறமைக்கு பெயர் பெற்ற பல பிராமண தவசிகளை அலெக்சாண்டர் தட்சசீலத்திற்கு வரவழைத்தார். புளூட்டார்க் அந்த சொற்போரின் விவரங்களை அளித்திருக்கிறார். அலெக்சாண்டரே எல்லா கேள்விகளையும் தயார் செய்தார். இறந்தவை அதிகமா, உயிருடன் இருப்பவை அதிகமா? உயிருள்ளவைதான். ஏனெனில்
இறந்தவை இல்லவே இல்லையே. எது மிகப்பெரிய மிருகங்களை பிறப்பிக்கிறது, கடலா அல்லது பூமியா? பூமிதான். ஏனெனில் கடல் பூமியின் ஒரு பாகம்தான். மிருகங்களில் புத்தி கூர்மை மிக்கது எது? மனிதன் இதுவரை தெரிந்து கொள்ளாத மிருகம். ஏனெனில் மனிதன் தனக்கு தெரியாததைக் கண்டு அஞ்சுகிறான். எது முதலில் இருந்தது, பகலா இரவா? முதலில் பகல்தான், ஒரு நாள் முன்னர் இருந்த காரணத்தினால். இந்த பதில் அலெக்சாண்டரை ஆச்சரியப்பட வைத்தது. அப்பிராமணர் தொடர்ந்தார், இசைக்கேடான கேள்விகளுக்கு இசைக்கேடான பதில்கள்தான் தேவையாகும். ஒரு மனிதன் தன்னை எப்படி எல்லோரும் நேசிக்கும்படி செய்ய முடியும்? எப்பொழுது ஒரு மனிதன் அபார சக்தி வாய்ந்தவனாக இருந்தும் தன்னை கண்டு யாரும் பயப்படாதவாறு செய்கிறானோ அவனைத்தான் அனைவரும் நேசிக்கிறார்கள். எப்படி ஒரு மனிதன் தெய்வமாகலாம்? ஒரு மனிதனால் செய்ய முடியாததை செய்யும் பொழுது. எது சக்தி வாய்ந்தது, வாழ்வா சாவா? வாழ்வுதான். ஏனெனில் அதில்தான் அநேக தீமைகள் உண்டு. அலெக்சாண்டர் ஓர் உண்மையான யோகியை தன் ஆச்சாரியராக இந்தியாவிலிருந்து அழைத்துப் போவதில் வெற்றி அடைந்தார். இவர்தான் சுவாமி ஸ்வைன்ஸ் என்ற கல்யாணா, கிரேக்கர்களால் காலனாஸ் என்று அழைக்கப்பட்டவர். அந்த முனிவர் அலெக்சாண்டருடன் பாரசீகத்திற்கு சென்றார். ஒரு குறிப்பிட்ட நாளில் பாரசீகத்தில் சூசா என்னும் நகரில் மாசிடோனியாவின் அனைத்து படைகளின் முன்னிலையில் சிதையில் தன் வயதான உடலை நீத்தார். அவர் மரணத்தை பற்றியோ பலியை பற்றியோ அஞ்சவில்லை என்பதைக் கண்ட அந்த படை வீரர்களின் ஆச்சரியத்தை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீக்கொழுந்துகளால் எரிக்கப்பட்ட பொழுது அவர் ஒருமுறை கூட தன் நிலையிலிருந்து அசையவே இல்லை. தன் தகனத்திற்கு செல்வதற்கு முன்னால் காலனாஸ் தனக்கு மிக நெருங்கிய அநேக தோழர்களை கட்டித் தழுவி விடைபெற்றார். ஆனால் அலெக்சாண்டரிடம் விடைபெறாமல் அந்த இந்து முனிவர், நான் பின்னர் உன்னை பாபிலோனில் சந்திக்கிறேன் என்று மாத்திரமே குறிப்பிட்டார். அலெக்சாண்டர் பாரசீகத்தை விட்டுச் சென்ற அடுத்த வருடம் பாபிலோனில் மரணமடைந்தார். அந்த இந்திய குருவின் முன்னறிவிப்பானது அவர் அலெக்சாண்டருடன் வாழ்விலும் சாவிலும் உடனிருப்பதை அவரது வழக்கப்படி கூறிய முறையாகும். கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு பாரத சமுதாயத்தை பற்றி தெளிவானதும் ஊக்கமளிப்பதாகவும் உள்ள பல தகவல்களை விட்டுச் சென்றிருக்கிறார்கள். இந்து சட்டம் மக்களை காக்கிறது என்றும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களில் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது, ஆனால் தாங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கும் பொழுது அனைவருக்கும் அதை அனுபவிக்க சம உரிமை உண்டென்பதை மதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடுவதாகவும் ஏரியன் நமக்கு கூறுகிறார். இந்தியர்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பதில்லை. எப்படி கடன் வாங்குவது என்பதும் தெரியாது. அநியாயத்தை செய்வதும் அதை பொறுத்துக் கொள்வதும் இந்தியர்களின் வழக்கமான நடைமுறைக்கு விரோதமானது. ஆதலால் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வதும் இல்லை, எதையும் ஈடு வைக்க அவசியமும் இல்லை என்று இன்னொரு நூல் கூறுகிறது. வியாதியை குணப்படுத்துவது எளிய இயற்கையான முறையில் செய்யப்பட்டு வந்தது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மருந்துகளை உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக ஆகார முறைகளை ஒழுங்குபடுத்தியே நோய்கள் குணப்படுத்தப்படுகின்றன. மிக உயர்வாக மதிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் களிம்புகளும் கட்டுகளுமே ஆகும். மற்றவைகள் எல்லாம் மிக அதிக அளவில் கேடு விளைவிப்பவையாக கருதப்படுகின்றன. போரில் ஈடுபடுவது க்ஷத்திரியர்கள் அல்லது வீர மரபைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டது. எந்த சத்துருவும் ஒரு குடியானவன் தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு எவ்வித துன்பமும் விளைவிப்பதில்லை. ஏனெனில் இப்பிரிவினை சார்ந்த மக்கள் சமூகத்திற்கு நலம் விளைவிப்பவர்களாக கருதப்பட்டு எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இவ்வாறாக நிலம் அழிக்கப்படாமல் அதிக விளைச்சலை உற்பத்தி செய்து அங்கு வசிப்பவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தேவையானவற்றை அளிக்கிறது. மைசூரில் எங்கும் தென்படும் ஆலயங்கள் தென்னிந்தியாவின் பல சிறந்த முனிவர்களை நிரந்தரமாக நினைவுபடுத்தியபடி நிற்கின்றன. இவர்களில் ஒருவரான தாயுமானவர் நமக்கெல்லாம் சவால் விடக்கூடிய பின்வரும் கவிதையை விட்டுச் சென்றிருக்கிறார். கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாட்டலாம், வெந்தடலினி ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம்,
வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடிருக்கலாம், சலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது. இந்தியாவின் தென்கோடியில் ரம்மியமாகவும் செழிப்பாகவும் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்தில் போக்குவரத்து ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் மூலமாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் அதன் மகாராஜா போர்களினாலும் வெகு காலத்திற்கு முன்னர் திருவாங்கூரை அடுத்துள்ள அநேக சிறு ராஜ்யங்களை தங்களுடைய நாட்டுடன் சேர்த்து கொண்டதினாலும் ஏற்பட்ட பாவங்களுக்காக கழுவாய் செய்வதை தன் வம்சத்தின் கடமையாக ஏற்றுக்கொள்கிறார். மகாராஜா வருடத்தில் 56 நாட்கள் வேத மந்திரங்களையும் பாராயணங்களையும் கேட்பதற்கு தினமும் 3 தடவைகள் கோயிலுக்கு செல்கிறார். இந்த பிராயச்சித்த சடங்கு கோயிலில் லட்ச தீபம் ஏற்றப்படுவதுடன் முடிவடைகிறது. அப்பொழுது லட்ச தீபங்களுடன் கோயில் ஜெகஜோதியாய் பிரகாசிக்கும். மெட்ராஸ் மாகாணம் இந்தியாவின் தென்கிழக்கில் இருக்கிறது. அதில் கடலால் சூழப்பட்ட சமமான விசாலமான மெட்ராஸ் நகரமும் கிறிஸ்து சகாப்தத்தின் தொடக்கத்தில் பல்லவ வம்சத்தினர் தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பொன் நகரமான காஞ்சிபுரமும் உள்ளன. தற்காலத்திய மெட்ராஸ் மாகாணத்தில் மகாத்மா காந்தியின் அகிம்சை தத்துவங்கள் மிகுந்த செல்வாக்கு பெற்றுள்ளன. தனித்தன்மை கொண்ட வெண்ணிற காந்தி குல்லாய் எங்கும் தென்படுகிறது. பொதுவாக தென்னிந்தியாவில் மகாத்மா தீண்டாமையை ஒழிக்கும் பல முக்கிய கோயில் சீர்திருத்தங்களையும் சாதி அமைப்பு சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தியிருக்கிறார். மகா சட்ட விற்பன்னரான மனுவினால் உண்டாக்கப்பட்ட சாதி அமைப்பின் தொடக்கமானது பாராட்டத்தக்கதாகும். மனிதர்கள் அவரவர் இயல்பான பரிணாமத்தின்படி 4 பெரும் பிரிவுகளாக பேதம் கொண்டுள்ளதை அவர் தெளிவாக கண்டார். சமூகத்திற்கு சேவையை தங்கள் உடல் உழைப்பு மூலமாக அளிக்கக்கூடியவர்கள் சூத்திரர்கள். பொதுவாக அறிவாற்றல், திறமை, விவசாயம், வியாபாரம், வர்த்தகம், தொழில் இவைகள் மூலமாக சேவை புரிபவர்கள் வைசியர்கள். நிர்வாகம், செயல்படுத்துதல் மற்றும் பாதுகாக்கும் திறமை உடையவர்கள், ஆளுபவர்களும் வீரர்களும் க்ஷத்திரியர்கள். சிந்திக்கும் இயல்புடையவர்களும் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடையவர்களும் ஈடுபாட்டை உண்டு பண்ணுபவர்களும் பிராமணர்கள். பிறப்போ சமயச் சடங்குகளோ கல்வியோ அல்லது பரம்பரையோ ஒருவனை இரு பிறப்பாளன், அதாவது பிராமணன் என்று தீர்மானமாக கூற முடியாது. அவனுடைய குணமும் நடத்தையும் மட்டும்தான் அதை தீர்மானிக்க முடியும் என்று மகாபாரதம் பறைசாற்றுகிறது. சமூகம் அதன் அங்கத்தினர்கள் பெற்றிருக்கும் ஞானம், ஒழுக்கம், வயது, உறவுமுறை அல்லது இறுதியாக செல்வம் இவற்றிற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று மனு அறிவுறுத்தியுள்ளார். வேதகாலத்து பாரதத்தில் செல்வம் சேமித்து வைக்கப்பட்டாலும் அல்லது தர்ம காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படவில்லை என்றாலும் அது என்றுமே வெறுக்கப்பட்டது. சமூகத்தில் கஞ்சத்தனமான பெருஞ்செல்வந்தர்களுக்கு மிக தாழ்ந்த அந்தஸ்தே கிடைத்து வந்தது. பல நூற்றாண்டுகளாக சாதி அமைப்பு இறுகி பின்னர் அது பரம்பரையுடன் பிணைக்கப்பட்ட பொழுது அபாயகரமான தீமைகள் விளைந்தன. 1947 சுயாட்சியை நிறுவிய இந்தியா மிக மெதுவாக ஆனால் நிச்சயமாக சாதியை பற்றிய புராதன மதிப்பை பிறப்பினால் அல்லாமல் இயல்பான தகுதியை மட்டுமே அடிப்படையாக கொண்டதை திரும்பவும் நிலைநாட்டுவதில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இம்மண்ணிலுள்ள ஒவ்வொரு நாடும் அதற்கென்ற சொந்த தனிப்பட்ட துன்பம் தரும் கர்ம பலனை அனுபவித்து அதை கௌரவமாக துடைத்தெறிய வேண்டியுள்ளது. இந்தியா தன் பல திறங்கள் கொண்ட அசைக்க முடியாத சக்தியைக் கொண்டு சாதியை சீர்திருத்தும் கடமையில் நிகரானது என நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தென்னிந்தியா மிக கவர்ச்சிகரமாக இருந்ததைக் கண்டு திரு ரைட்டும் நானும் எங்கள் பயணத்தை நீட்டிக்க விரும்பினோம். ஆயினும் என்றென்றும் கொடுமைக்கு பெயர் போன காலம் எங்களுக்கு எந்த மரியாதையான நீட்சியையும் வழங்கவில்லை. நான் சீக்கிரத்திலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பாரத தத்துவ மகாசபையின் இறுதி கூட்டத்தில் உரையாற்ற வேண்டியிருந்தது. மைசூர் விஜயத்தின் முடிவில் நான் பாரத விஞ்ஞானக் கழகம், அதாவது இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸின் தலைவரான சர் சி.வி. ராமனுடன் பேசி மகிழ்வுற்றேன்.
இந்த மேதாவியான இந்து இயற்பியல் விஞ்ஞானி 1930 ராமன் விளைவுக்கு நோபல் பரிசு வழங்கப் பெற்றார். இது ஒளிச்சிதறல் பற்றிய அவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பாகும். மெட்ராஸில் உள்ள மாணவர்கள் மற்றும் நண்பர்கள் கொண்ட கூட்டத்திடமிருந்து பிரியா விடைபெற்றுக் கொண்டு திரு ரைட்டும் நானும் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். வழியில் 18வது நூற்றாண்டில் அற்புதங்கள் நிறைந்த வாழ்க்கை நடத்திய சதாசிவ பிரம்மத்துடைய புனித ஞாபகார்த்தமாக விளங்கும் சிறு கோயிலின் முன் நின்றோம். நெரூரில் புதுக்கோட்டை அரசர் சதாசிவருக்காக நிர்மாணித்த ஒரு பெரிய கோயில் யாத்திரை ஸ்தலமாக விளங்கி அநேக தெய்வீக சிகிச்சைகளை அருளிய சாட்சியாக உள்ளது. 1750 அரசாண்ட இளவரசருக்காக சதாசிவர் எழுதிய தர்ம நீதிகளை வழி வழியாக வந்த புதுக்கோட்டை அரசர்கள் புனிதமென போற்றி வந்துள்ளனர். அன்பே உருவானவரும் முழு உள்ளொளி பெற்ற மகானுமாகிய சதாசிவரை பற்றிய பல விந்தைமிகு கதைகள் தென்னிந்திய கிராம மக்களிடையே இன்னும் வழக்கத்தில் உள்ளன. காவிரி நதிக்கரையில் ஒரு நாள் சமாதியில் ஆழ்ந்திருக்கும் பொழுது சதாசிவர் திடீர் வெள்ளத்தில் அடித்துக் கொண்டு போகப்பட்டதைக் கண்டார்கள். பல வாரங்களுக்கு பிறகு அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொடுமுடி கிராமத்தில் ஒரு மண் மேட்டுக்கு அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டிருந்ததைக் கண்டார்கள். கிராமத்தார்களின் மண்வெட்டி அவர் உடலில் பட்டதும் அம்மகான் எழுந்து சுறுசுறுப்பாக நடந்து சென்றார். ஒரு தடவை வயோதிக வேதாந்த பண்டிதர் ஒருவரை தர்க்கவாதத்தில் சதாசிவர் தோற்கடித்ததற்காக அவரது குரு அவரை கண்டித்த பின்னர் அவர் முனி, அதாவது பேசாத மகான் ஆனார். இளைஞனே, எப்பொழுதுதான் நீ நாவை கட்டியாள கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று அவரது குரு குறிப்பிட்டார். தங்கள் ஆசியுடன் இக்கணம் முதலேதான். தகர வித்யா பிரகாசிகாவின் ஆசிரியரும் உத்தர கீதைக்கு ஓர் ஆழ்ந்த விளக்க உரை எழுதியவருமான சுவாமி ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி அவர்கள் சதாசிவரின் குரு ஆவார். ஒரு தடவை உலக பற்றுள்ள மனிதர்கள் சிலர் சதாசிவர் தெய்வீக பரவசத்தில் மரபு ஒழுங்கின்றி தெருக்களில் அடிக்கடி ஆடிக்கொண்டு செல்வதாக அவருடைய ஞான குருவிடம் சென்று முறையிட்டனர். ஐயா, சதாசிவர் ஒரு பைத்தியத்தை விட மேம்பட்டவராக தோன்றவில்லை என்று அவர்கள் தீர்மானமாக கூறினார்கள். ஆனால் பரமசிவேந்திரர் ஆனந்தமாக முறுவலித்தார். அப்படியா? அவர் கூறினார். அம்மாதிரியான பைத்தியம் மற்றவர்களுக்கும் பிடித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சதாசிவருடைய வாழ்க்கை தடுத்தாட்கொள்ளும் கரங்களின் அதிசயமான அழகான திருவிளையாடல்கள் நிறைந்துள்ளது. இவ்வுலகில் அநியாயங்களாக தோன்றுபவை அநேகம் உள்ளன. ஆனால் இறைவனின் அன்பர்கள் அவனுடைய உடனடியான நியாயத்தை எண்ணற்ற சம்பவங்களுடன் நிரூபிக்க முடியும். ஒரு நாள் இரவு சதாசிவர் சமாதியில் ஆழ்ந்து ஒரு பெரிய பணக்காரரின் தானிய கிடங்கின் அருகே நின்றார். அப்பொழுது அங்கு காவல் காத்துக் கொண்டிருந்த 3 வேலையாட்கள் அவரை திருடனென நினைத்து அடிக்க கழிகளை ஓங்கினார்கள். என்ன ஆச்சரியம்! தூக்கிய அவர்களது கைகள் அசைவற்றுவிட்டன. அப்படியே சிலைகளைப் போல் கையை தூக்கியபடியே அம்மூவரும் விசித்திரமான காட்சியாக அதிகாலையில் சதாசிவர் அங்கிருந்து செல்லு மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். இன்னொரு சமயம் விறகு சுமந்து சென்று கொண்டிருந்த வேலையாட்களின் மேஸ்திரி அம்மகானை முரட்டுத்தனமாக விறகு கட்டை தூக்கும்படி கட்டாயப்படுத்தினான். அந்த மௌன முனிவரும் பணிவுடன் சுமையை தலையில் சுமந்தவாறு கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திற்குச் சென்று அங்கு கிடந்த எல்லா விறகு கட்டுகளுக்கும் மேலே அவர் சுமையை இறக்கி வைத்தார். அக்கணமே அங்கு இருந்த விறகு கட்டைகளின் குவியல் தீப்பிடித்து எரிந்தது. சதாசிவர் திரைலங்க சுவாமியைப் போல் ஆடை எதுவும் அணிவதில்லை. ஒரு நாள் காலை அந்த நிர்வாண யோகி ஏதோ ஞாபகத்தில் ஒரு முஸ்லிம் சேனாதிபதியின் கூடாரத்துக்குள் நுழைந்து விட்டார். 2 பெண்கள் பயந்து கூச்சலிட்டனர். அந்த சேனாதிபதி சதாசிவரின் மேல் தன் பயங்கரமான வாளை பாய்ச்சினான். அதனால் அவர் கை துண்டுபட்டு விழுந்தது. அந்த மகான் எந்த கவலையும் இன்றி செல்லத் தொடங்கினார். ஆச்சரியம் கலந்த திகிலும் வருத்தமும் அடைந்த அந்த முஸ்லிம் தரையிலிருந்து அந்த கையை எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்தான். அந்த யோகி துண்டுபட்டு ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த அடிப்பாகத்துடன் தன் கையை அமைதியாக சொருகினார்.
அந்த சேனைத் தலைவன் தனக்கு ஆன்மீக உபதேசம் ஏதாவது கூறுமாறு வேண்டிய பொழுது சதாசிவர் தன் விரலால் மணல் மீது பின்வருமாறு எழுதினார்: உனக்கு எது வேண்டுமோ அதை செய்யாதே. அதன் பிறகு உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யலாம். அந்த முஸ்லிம் ஒரு புனிதமான மனோநிலைக்கு உயர்த்தப்பட்டான். அந்த முரண்பாடான புத்திமதி அகங்காரத்தை அடக்குவதன் மூலம் ஆத்ம விடுதலைக்கான ஒரு வழிகாட்டி என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அந்த சில சொற்களின் ஆன்மீக தாக்கம் அந்த வீரனை ஒரு தகுதியான சீடனாக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. அவனுடைய பழைய கூட்டாளிகள் அதன் பிறகு அவனை பற்றி அறியவே இல்லை. ஒரு தடவை கிராமத்து குழந்தைகள் 150 மைல்களுக்கு அப்பால் உள்ள மதுரையில் நடக்கும் ஒரு திருவிழாவை காணும் விருப்பத்தை சதாசிவரின் முன்னிலையில் தெரிவித்தனர். அந்த யோகி அக்குழந்தைகளை தன் உடலை தொடும்படி சைகை காட்டினார். ஆகா! அக்கணமே அக்கூட்டம் முழுவதும் மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அக்குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களின் மத்தியில் உலவினார்கள். சில மணி நேரங்களில் அவருடைய பாதுகாப்பில் இருந்த அக்குழந்தைகளை அவரது எளிய முறையிலான போக்குவரத்து மூலம் வீட்டில் சேர்ப்பித்தார். வியப்படைந்த பெற்றோர்கள் மதுரை உற்சவத்தில் விக்கிரகங்களின் ஊர்வலம் பற்றிய தத்ரூபமான கதைகளை கேட்டனர். மேலும் குழந்தைகள் மதுரை இனிப்புகள் நிறைந்த பைகளை வைத்துக் கொண்டிருப்பதையும் அவர்கள் கவனித்தனர். நம்பிக்கையற்ற ஓர் இளைஞன் அம்மகானையும் அந்த கதையையும் கேலி செய்தான். அடுத்த திருவிழா ஸ்ரீரங்கத்தில் நடந்த பொழுது அந்த சிறுவன் சதாசிவரை அணுகினான். குருவே, அவன் கிண்டலுடன் கூறினான், நீங்கள் மற்ற குழந்தைகளை மதுரைக்கு அழைத்துச் சென்றதைப் போல் என்னையும் ஏன் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடாது? சதாசிவர் ஒப்புக்கொண்டார். உடனடியாக அச்சிறுவன் இந்த தூரத்து நகரின் கும்பலிடையே தான் இருப்பதைக் கண்டான். ஆனால் அந்தோ, அந்த இளைஞன் திரும்பி வரவேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த மகான் எங்கே? களைப்படைந்த அந்த சிறுவன் பிறகு சாதாரண முறையான கால்நடையாகத்தான் வீட்டிற்கு வந்தான். தென்னிந்தியாவை விட்டு கிளம்பும் முன்னால் ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்திப்பதற்கு திரு ரைட்டும் நானும் திருவண்ணாமலைக்கு அருகிலுள்ள புனிதமான குன்றாகிய அருணாச்சலத்திற்கு யாத்திரை சென்றோம். அவரது ஆசிரமத்தில் அம்முனிவர் எங்களை அன்புடன் வரவேற்று அங்கு பக்கத்திலிருந்த ஈஸ்ட் வெஸ்ட் சஞ்சிகைகளின் ஒரு கட்டை காண்பித்தார். நாங்கள் அவருடனும் அவரது சீடர்களுடனும் அங்கே தங்கியிருந்த நேரத்தில் அவருடைய கருணை பொருந்திய முகம் தெய்வீக அன்பையும் ஞானத்தையும் பொழிய அநேகமாக அவர் மௌனமாகவே இருந்தார். அல்லலுறும் மனித சமுதாயம் அது மறந்துவிட்ட பூரணத்துவ நிலையை திரும்ப அடைய ஸ்ரீ ரமணர் உபதேசிக்கும் வழி, ஒருவன் எப்பொழுதும் தனக்குத்தானே நான் யார் என்று விசாரிக்க வேண்டும். அது உண்மையிலேயே உன்னத விசாரணையாகும். மற்ற எல்லா எண்ணங்களையும் தீவிரத்துடன் ஒதுக்கி தள்ளிவிட்டு பக்தன் சீக்கிரமே தன் உண்மையான ஆத்மாவை அறிவதில் ஆழமாக செல்லுவதைக் காண்கிறான். வெவ்வேறு வழியில் இழுக்கும் மற்ற குழப்பமான எண்ணங்கள் ஓய்ந்து விடுகின்றன. ஞான ஒளி பெற்ற அந்த தென்னிந்திய ரிஷி எழுதியிருக்கிறார், இருமையும் உம்மையும் எதையோ சார்ந்தே உள்ளன, சார்பின்றி அவை தோன்றுவதில்லை, அச்சார்பை தேடின் அவை தளர்ந்து விழும், அதுவே சத்தியம், அதை காண்பவன் மயங்குவதில்லை. அத்தியாயம் 42. என் குருவுடன் கழித்த கடைசி நாட்கள். குருஜி, இன்று காலை உங்களை தனியாக காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் நறுமணம் வீசும் பழங்கள் மற்றும் ரோஜா மலர்களின் பாரத்தை சுமந்து கொண்டு செராம்போர் ஆசிரமத்திற்கு அப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை அடக்கத்துடன் நோக்கினார். உனது கேள்வி என்ன? குருதேவர் தப்புவதற்கு வழி தேடுவது போல் அறையில் அங்குமிங்கும் நோக்கினார். குருஜி, நான் தங்களிடம் ஓர் உயர்நிலை பள்ளி இளைஞனாக வந்தேன். இப்பொழுது நான் ஒரு வளர்ந்த மனிதன். ஏதோ ஒன்றிரண்டு நரை கூட தென்படுகிறது. தாங்கள் என்னை சந்தித்த அந்த நேரத்திலிருந்து இதுவரை மௌனமான அன்பை என் மீது பொழிந்திருந்தும் முதலில் சந்தித்த அந்த தினத்தன்று மட்டும்தான் ஒரே ஒரு தடவை தாங்கள்
நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினீர்கள். நான் அவரை கெஞ்சியவாறு நோக்கினேன். குருதேவர் தன் பார்வையை தாழ்த்தினார். யோகானந்தா, சொல்லற்ற இதயத்தில் செவ்வனே பாதுகாக்கப்பட்டு வரும் இதமான எண்ணங்களை நான் வறண்ட சொற்றொடர்களில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிறாயா? குருஜி, நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் செவிகள் அச்சொற்களை உங்கள் வாயால் கேட்க வேண்டுமென்று துடிக்கின்றன. உன் விருப்பப்படியே ஆகட்டும். என் இல்லற வாழ்வில் நான் யோக முறையை பயிற்றுவிக்க ஒரு மகனுக்காக அடிக்கடி ஏங்கியதுண்டு. ஆனால் நீ என் வாழ்வில் வந்ததும் நான் திருப்தியடைந்து விட்டேன். உன்னில் நான் என் மகனைக் கண்டேன். இரு தெளிந்த கண்ணீர் துளிகள் ஸ்ரீ யுக்தேஸ்வரது கண்களில் துளித்தன. யோகானந்தா, நான் உன்னை என்றுமே நேசிக்கிறேன். உங்கள் பதிலே சொர்க்கத்திற்கு எனக்கு அனுமதி சீட்டாகும். அவரது சொற்களினால் என் மனத்தின் பாரம் இறங்கி நிரந்தரமாக கரைந்தது. அவர் உணர்ச்சி வசப்படாதவர் என்பதும் தன்னிறைவு பெற்றவர் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரது மௌனத்தைக் கண்டு நான் அதிசயித்திருக்கிறேன். சில சமயங்களில் நான் அவரை முழுவதும் திருப்தி செய்வதில் வெற்றியடையவில்லையோ என்று கூட பயந்திருக்கிறேன். அவரது சுபாவம் என்றும் முழுதும் புரிந்து கொள்ள முடியாதபடி விசித்திரமான ஒன்று. அவர் வெளி உலகத்தின் மதிப்பீட்டை என்றோ கடந்து விட்டதனால் ஆழங்காண முடியாத சலனமற்ற சுபாவத்தை கொண்டவர். சில தினங்களுக்குப் பிறகு நான் கல்கத்தா ஆல்பர்ட் கூடத்தில் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் சந்தோஷ் மகாராஜாவுடனும் கல்கத்தா மேயருடனும் மேடையில் அமர ஒப்புக்கொண்டார். அவர் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை. ஆனால் நான் பேசும் பொழுது அவரை அடிக்கடி நோக்கியதில் அவர் மகிழ்ச்சி அடைந்தாரென தோன்றியது. பிறகு செராம்பூர் கல்லூரியில் பழைய மாணவர் கூட்டத்தில் பேச வேண்டி வந்தது. நான் என் பழைய வகுப்பு தோழர்களை நோக்கிய போதும், அவர்கள் தங்கள் சொந்த பைத்தியக்கார துறவியை நோக்கிய போதும் சங்கோஜமின்றி ஆனந்த கண்ணீர் பெருகியது. நல்ல நாவன்மை படைத்தவரான என் தத்துவ பேராசிரியர் டாக்டர் கோஷால் என்னை வரவேற்க முன்வந்தார். எங்கள் பழைய மனஸ்தாபங்களெல்லாம் காலம் என்ற ரசவாதியால் கரைக்கப்பட்டு விட்டது. செராம்பூர் ஆசிரமத்தில் டிசம்பர் மாத கடைசியில் மகர சங்கராந்தி உற்சவம் ஒன்று கொண்டாடப்பட்டது. வழக்கம் போல ஸ்ரீ யுக்தேஸ்வரின் சீடர்கள் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் வந்து குழுமியிருந்தனர். பக்தி சங்கீர்த்தனங்கள், கிறிஸ்டோதாவின் தேன் இனிமை குரலில் தனிப்பாடல்கள், இளஞ்சீடர்கள் பரிமாறிய விருந்து, ஆசிரமத்தின் திறந்தவெளி முற்றத்தில் விண்மீன்களின் கீழ் கூட்டம் நிறைந்த சபையில் குருதேவரின் ஆழ்ந்த உணர்ச்சிகரமான சமய உரை, நினைவுகள் நினைவுகள், கடந்த கால ஆண்டுகளின் இனிய விழாக்கள். இருந்தாலும் இன்றிரவு ஒரு புதிய அம்சம். யோகானந்தா, தயவு செய்து இந்த கூட்டத்தில் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்து. வழக்கமே இல்லாத இந்த புதிய கோரிக்கையை விடுவிக்கும் பொழுது குருதேவரது கண்கள் மின்னின. கப்பல் மேல் தளத்தில் எனது முதல் ஆங்கில உரைக்கு முன்னர் நான் திண்டாடியதை நினைக்கிறாரோ? நான் அந்த கதையை என் சகோதர சீடர்களின் கூட்டத்தில் கூறி எங்கள் குருவிற்கு மனதார வணக்கம் செலுத்தி உரையை முடித்தேன். அவரது தவறாத துணை கப்பல் மேல்தளத்தில் மட்டுமின்றி விருந்தோம்பலில் சிறந்த விசாலமான அமெரிக்க நாட்டில் அந்த 15 வருடங்களாக தினந்தோறும் எனக்கு கிடைத்து வந்திருக்கிறது என்று கூறி முடித்தேன். விருந்தினர்கள் சென்ற பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை தன் படுக்கை அறைக்கு, இது போன்ற ஓர் உற்சவத்திற்கு பிறகு ஒரே ஒரு தடவை அவரது படுக்கையில் படுத்துறங்க நான் அனுமதிக்கப்பட்ட அந்த அறைக்கு அழைத்தார். இன்றிரவு அவரது காலடியில் அரைவட்டமாக சீடர்கள் இருக்க அவர் மௌனமாக அமர்ந்திருந்தார். யோகானந்தா, நீ இப்பொழுது கல்கத்தாவிற்கு கிளம்புகிறாயா? தயவு செய்து நாளை இங்கு திரும்பி வா. உன்னிடம் சில விஷயங்கள் கூற வேண்டும். மறுநாள் பிற்பகல் சில எளிய சொற்களால் ஆசி கூறி சந்நியாச ஆசிரமத்தில் இன்னும் உயர்ந்த பட்டமாகிய பரமஹம்சர் என்ற பட்டத்தை எனக்கு அளித்தார். நான் அவரை முழந்தாளிட்டு வணங்கிய போது, இது உன் முந்தைய பட்டமாகிய சுவாமி என்பதற்கு மேம்பட்டது என்றார் அவர்.
நான் என் மேல்நாட்டு மாணவர்கள் பரமஹம்சஜி என்பதை உச்சரிக்கப்பட போகும் பாட்டை நினைத்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டேன். பூமியில் என் வேலை இப்பொழுது முடிந்துவிட்டது. நீ தொடர வேண்டும். குருதேவர் அமைதியாக பேசினார். அவரது கண்கள் சாந்தமாகவும் கருணையுடனும் இருந்தன. என் இதயம் பயத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. பூரியில் உள்ள நமது ஆசிரமத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு யாரையாவது அனுப்பு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் எல்லாவற்றையும் உன் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன். நீ உன் வாழ்க்கை மற்றும் ஸ்தாபன படகை வெற்றிகரமாக செலுத்தி தெய்வீக கரைக்கு அழைத்துச் செல்வாய். நான் கண்ணீருடன் அவரது பாதங்களை தழுவினேன். அவர் எழுந்து என்னை அன்புடன் ஆசிர்வதித்தார். மறுநாள் ராஞ்சியிலிருந்து சுவாமி சேவானந்தர் என்ற பக்தரை அழைத்து அவரை பூரியில் உள்ள ஆசிரமத்தின் பணிகளை மேற்கொள்ளும்படி அனுப்பி வைத்தேன். பிறகு என் குரு அவரது சொத்துக்களை பற்றி சட்டப்படி செய்ய வேண்டிய விவரங்களை என்னிடம் கலந்து பேசினார். அவர் காலத்திற்கு பிறகு அவரது 2 ஆசிரமங்களையும் மற்ற சொத்துக்களையும் அவரது உறவினர்கள் கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய எந்த வழக்கும் இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று அவர் கவலை கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் தரும காரியங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தும்படி பத்திரம் எழுதி ஏற்பாடு செய்துவிட விரும்பினார். குருதேவர் கிதர்பூருக்கு செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் சமீபத்தில் செய்யப்பட்டன. ஆனால் அவர் செல்லவில்லை. என் சகோதர சீடர் அமுலயா பாபு ஒரு நாள் மதியம் இதை என்னிடம் குறிப்பிட்டார். எனக்கு மனத்தில் முன்னுணர்வு நடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. நான் வலியுறுத்தி கேட்ட கேள்விகளுக்கு நான் கிதர்பூருக்கு இனி போக மாட்டேன் என்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் பதிலளித்தார். ஒரு வினாடி குருதேவர் ஒரு பயந்த குழந்தையைப் போல் நடுங்கினார். உடற்கூட்டின் மேல் இயல்பாகவே ஏற்படும் பற்று பெரிய மகான்களிடையே கூட கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது என்று பதஞ்சலி எழுதியுள்ளார். குருதேவர் மரணத்தை பற்றிய சில உரைகளில் வெகு நாட்கள் அடைபட்டிருந்த ஒரு பறவை தான் பழக்கப்பட்டிருந்த கூண்டை விட்டு கிளம்ப கதவு திறந்த பிறகு கூட சிறிது தயங்குவது போல் என்று வழக்கமாக கூறியிருக்கிறார். குருஜி, நான் விசும்பலுடன் மன்றாடினேன். அப்படி சொல்லாதீர்கள். அம்மாதிரியான சொற்களை என்னிடம் என்றுமே கூற வேண்டாம். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் முகம் அமைதி நிறைந்த புன்னகையுடன் தளர்ந்தது. அவர் தனது 81வது பிறந்த தினத்தை எட்டிக் கொண்டிருந்த போதிலும் அவர் நன்றாகவும் பலமாகவும் இருந்தார். வாயால் பேசாவிட்டாலும் நுட்பமாக உணர்ந்த என் குருவின் அன்பென்னும் சூரிய ஒளியில் நாளுக்கு நாள் திளைத்து சீக்கிரத்தில் நிகழவிருக்கும் தன் மரணத்தை பற்றி அவர் காட்டிய குறிப்புகளையெல்லாம் நான் என் மனத்திலிருந்து அகற்றினேன். ஐயா, அலகாபாத்தில் இம்மாதம் கும்பமேளா தொடங்குகிறது. நான் வங்காள பஞ்சாங்கத்தில் மேளா தேதிகளை குருதேவரிடம் காட்டினேன். நீ உண்மையாக அங்கு செல்ல விரும்புகிறாயா? நான் அவரை விட்டு பிரிவதில் அவருக்கிருந்த தயக்கத்தை உணராமல் நான் தொடர்ந்தேன். ஒரு தடவை பாபாஜியின் புனித தரிசனத்தை நீங்கள் அலகாபாத் கும்பாவில் கண்டீர்கள். ஒருவேளை நான் இந்த தடவை அவரை பார்க்க கொடுத்து வைத்திருக்கலாம். நீ அங்கு அவரை காண்பாய் என்று எனக்கு தோன்றவில்லை. பிறகு என் திட்டங்களை தடுக்க விரும்பாமல் என் குரு மௌனமானார். நான் மறுநாள் ஒரு சிறு குழுவுடன் அலகாபாத்திற்கு புறப்பட்ட போது குருதேவர் அமைதியாக வழக்கம்போல் என்னை ஆசிர்வதித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் நடவடிக்கையில் இருந்து மறைமுகமாக உணர்த்தப்பட்டவைகளின் பொருளை நான் உணராமலேயே இருந்து விட்டேன். ஏனெனில் இறைவன் என்னை குருதேவரின் மரணத்தை நான் செயலற்று கட்டாயமாக காண வேண்டிய அனுபவத்திலிருந்து தடுக்க எண்ணம் கொண்டார் போலும். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களின் மரணத்தின் போது நான் அந்த காட்சியிலிருந்து வெகு தூரம் விலகி இருக்கும்படி இறைவன் கருணையுடன் அருளியிருக்கிறான். 1936 ஜனவரி 23ஆம் தேதி எங்கள் குழு கும்பமேளாவை அடைந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களின் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாகவும் திணற அடிக்கும்படியாகவும் இருந்தது. தெய்வீக வீடு பெற்றை தேடுவதற்காக உலக கட்டுக்களை துறந்த சந்நியாசிகள் மற்றும் சாதுக்கள் ஆகியோரிடத்திலும்
பரமாத்மாவின் பெருமதிப்பின் மீதும் ஓர் ஏழை குடியானவன் கூட உள்ளார்ந்த பயபக்தி வைத்துள்ளான். இதுவே இந்திய மக்களின் வினோதமான தனி சிறப்பாகும். ஏமாற்றுபவர்களும் கபட வேடதாரிகளும் உண்மையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இந்தியா தங்கள் மேன்மையான ஆசிகளால் நாட்டை ஒளிரச் செய்யும் ஒரு சில மகான்களுக்காக எல்லோரையுமே மதிக்கிறது. இந்த பெருங்காட்சியை கண்டுகொண்டிருந்த மேல் நாட்டவர்க்கு இந்நாட்டின் நாடித்துடிப்பை உணரவும், இந்தியா எவ்வளவு தூரம் ஆன்மீகத்தில் ஊறி காலத்தின் கொடுமைகளை தாங்கக்கூடிய அடக்கவியலாத திறனை அடைந்துள்ளது என்பதை அறியவும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. முதல் நாளை எங்கள் குழு எல்லாவற்றையும் வெறுமனே பார்ப்பதிலேயே கழித்தது. ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் தங்கள் பாவங்களை கழிப்பதற்கு புனித கங்கையில் நீராடினார்கள். பிராமண புரோகிதர்கள் வழிபாட்டுக்குரிய பவித்திர சடங்குகளை செய்தார்கள். மௌன சந்நியாசிகளின் பாதங்களில் பக்தியுடன் காணிக்கைகள் வழங்கப்பட்டன. வரிசையாக யானைகள், அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள், மெதுவாகச் செல்லும் ராஜபுதனத்து ஒட்டகங்கள் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாகச் சென்றன. இதைத் தொடர்ந்து நிர்வாண சாதுக்கள் தங்கள் பொன் வெள்ளி செங்கோல்களை அல்லது பட்டு போன்ற வினோதமான வெல்வெட் கொடிகளை அசைத்தவாறு சென்ற சமய அணிவகுப்பும் நடைபெற்றது. கோவணம் மட்டும் அணிந்திருந்த துறவிகள் சிறு குழுக்களாக மௌனமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் உடல் முழுவதும் சாம்பலை பூசியிருந்தனர். அது அவர்களை குளிரிலிருந்தும் வெயிலிலிருந்தும் பாதுகாக்கிறது. அவர்களது நெற்றியில் இட்டிருந்த ஒற்றை சந்தன பொட்டு ஆன்மீக கண்ணை தெளிவாக குறித்து காட்டியது. தலையை மொட்டையடித்துக் கொண்டு காவி உடை அணிந்த ஆயிரக்கணக்கான சாமியார்கள் கையில் தங்கள் மூங்கில் தண்டத்துடனும் பிச்சை பாத்திரமான திருவோட்டுடனும் காணப்பட்டனர். அவர்கள் நடந்து சென்ற போதும் அல்லது சீடர்களுடன் ஆன்மீக சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த போதும் அவர்களது முகங்கள் துறவின் அமைதியில் ஒளிர்ந்தன. அங்குமிங்குமாக மரத்தடிகளில் எரிந்து கொண்டிருக்கும் ஏராளமான கட்டைகளை சுற்றிலும் தங்கள் தலை உச்சி மீது சடாமுடி தரித்து கண்ணை கவரும் விதத்தில் சாதுக்கள் அமர்ந்திருந்தனர். சிலர் பல அடிகள் நீண்டிருந்த தங்கள் தாடிகளை சுற்றி முடிந்திருந்தனர். அவர்கள் அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தனர் அல்லது அவ்வழியாகச் சென்ற கூட்டத்தினருக்கு கைகளை நீட்டி ஆசி கூறியவாறு இருந்தனர். பிச்சைக்காரர்கள், யானை மீது அமர்ந்து சென்ற மகாராஜாக்கள், தங்கள் வளைகளும் கொலுசுகளும் கிண்கிணிக்க பலவித வண்ணங்களில் புடவைகளை அணிந்த மாதர்கள், கைகளை விசித்திரமாக உயர்த்தியபடியே நகரும் பக்கிரிகள், தியானத்திற்குரிய கையூன்றிகளை தாங்கிய பிரம்மச்சாரிகள், ஆழ்ந்த அமைதியில் தங்களின் உள்ளார்ந்த ஆனந்தத்தை மறைத்த வண்ணம் பணிவுடன் செல்லும் எளிய சாதுக்கள், இத்தனை சந்தடிகளையும் மீறி கோயில் மணிகளின் இடைவிடாத அழைப்பை கேட்டோம். எங்கள் 2வது மேளா நாளன்று எனது தோழர்களும் நானும் பல ஆசிரமங்கள், தற்காலிக குடிசைகள் ஆகியவற்றிற்குள் நுழைந்து அங்கிருந்த மகான்களுக்கு வணக்கம் செலுத்தினோம். சுவாமி மரபில் கிரி பிரிவின் தலைவராக இருந்த, நெருப்பென ஒளிரும் கண்களுடன் மெலிந்திருந்த ஒரு துறவியின் ஆசியை பெற்றோம். பிறகு நாங்கள் 9 வருடங்களாக மௌன விரதத்தை கடைபிடித்து பழங்களை மட்டுமே ஆகாரமாக உண்டு வரும் ஒரு குருவின் ஆசிரமத்தை அடைந்தோம். அங்கு ஆசிரம கூடத்தின் மேடையில் அமர்ந்திருந்த பிரக்ஞா சக்ஷு என்ற பார்வையிழந்த ஒரு சாதுவை சந்தித்தோம். அனைத்து சாஸ்திரங்களிலும் ஆழ்ந்த புலமை பெற்ற பிரக்ஞா சக்ஷு எல்லா பிரிவினராலும் மிக மரியாதையுடன் வணங்கப் பெற்றவர். வேதாந்தத்தை பற்றி நான் இந்தியில் ஒரு சிறு பிரசங்கம் செய்த பிறகு நாங்கள் அந்த அமைதியான ஆசிரமத்தை விட்டு கிளம்பி அருகிலிருந்த கிருஷ்ணானந்தர் என்ற சுவாமியை வணங்குவதற்கு சென்றோம். அவர் ரோஜா கன்னங்களும் கவர்ச்சியூட்டும் தோள்களுடனும் கூடிய ஓர் அழகான சந்நியாசி. அவர் அருகில் நன்கு பழக்கிய ஒரு பெண் சிங்கம் படுத்திருந்தது. அந்த சந்நியாசியின் ஆன்மீக கவர்ச்சிக்கு அடிபணிந்து அக்காட்டு மிருகம் பாலன்னம் மட்டும் உண்டு எல்லா மாமிசத்தையும் உண்ண மறுத்தது. அவருடைய பலமான உடல் வலிமையைக் கண்டு அடிபணியவில்லை என்பது நிச்சயம். அந்த சுவாமி பழுப்பு மஞ்சள் நிற முடி நிறைந்த அம்மிருகத்திற்கு ஓர் ஆழ்ந்த கவர்ச்சிகரமான உருமல் மூலம் ஓம் என்று கூற கற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு பூனை பக்தை. அடுத்து எதிர்ப்பட்ட நன்கு கற்றவரான ஓர் இளவயதுடைய சாதுவுடன் சந்திப்பு.
திரு ரைட்டின் பிரபல பிரயாண குறிப்பேட்டில் நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எங்கள் போர்ட் வண்டியில் குறுகிய வளைந்த சந்துக்களின் வழியேயும் கும்பல்களுக்கிடையேயும் பாம்பை போல் ஊர்ந்து தாழ்மட்டம் கொண்ட கங்கையின் குறுக்கே கிரீச்சிடும் மிதவை பாலத்தின் மீது சென்றோம். கங்கை கரையில் யோகானந்தர் எனக்கு சுட்டிக்காட்டிய பாபாஜியும் ஸ்ரீ யுக்தேஸ்வரும் சந்தித்த இடத்தையும் கடந்தோம். சற்று நேரத்திற்கு பிறகு வண்டியிலிருந்து இறங்கி சாதுக்களின் கூட்டத்திலிருந்து எழும் கனத்த புகை மண்டலத்தின் நடுவே வழுக்கும் மணலில் கொஞ்சம் தூரத்தில் கும்பலாக இருந்த மிக எளிமையான வைக்கோல் வைந்த மண் குடிசைகளை நோக்கி நடந்தோம். நாங்கள் குறிப்பிடத்தக்கதல்லாத தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த இக்குடிசைகளில் கதவின்றி சிறிய வாயிலுடன் கூடிய ஒரு குடிசையின் முன் நின்றோம். அது அபூர்வ அறிவுத்திறனுக்கு பெயர் பெற்ற கரபாத்ரி என்ற சுற்றித் திரியும் ஒரு இளம் சாதுவின் இருப்பிடமாகும். அங்கு வைக்கோல் கட்டின் மேல் சப்பனமிட்டு அவருடைய ஒரே உடையும் மற்றும் ஒரே சொத்துமான ஒரு காவியுடையை தோள்களின் மேலாக போர்த்திக் கொண்டு அவர் அமர்ந்திருந்தார். நாங்கள் 4 கால்களினாலும் தவழ்ந்து இக்குடிசையின் உள்ளே சென்று ஞான ஒளி பெற்ற அந்த ஆன்மாவின் காலடிகளில் வணங்கிய பொழுது உண்மையில் தெய்வீகம் நிறைந்த ஒரு முகம் எங்களை நோக்கி புன்னகை செய்தது. நுழைவாயிலில் இருந்த மினுக்கும் ஓர் மண்ணெண்ணெய் லாந்தர் விளக்கு கூரை வேயப்பட்ட சுவர்களின் மீது விசித்திரமாக ஆடும் நிழல்களை தோற்றுவித்தது. அவருடைய முகம், முக்கியமாக அவருடைய கண்களும் அழகான பற்களும் ஒளிர்ந்து பளபளத்தன. என்னால் அவருடைய இந்தியை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவருடைய முகபாவங்கள் மிக தெளிவாக இருந்தன. அவர் மிகுந்த உற்சாகத்துடனும் அன்புடனும் ஆன்மீக ஒளியுடனும் இருந்தார். அவருடைய பெருமையை பற்றி யாரும் சந்தேகிக்க முடியாது. இந்த லௌகீக உலகத்தில் எந்த பற்றும் இல்லாதவரின் ஆனந்தமான வாழ்க்கையை நினைத்துப்பார். உடைகளை பற்றிய பிரச்சனையிலிருந்து விடுதலை, உணவை பற்றிய ஆசைகளிலிருந்தும் விடுதலை. பிச்சை எடுப்பதில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தவிர சமைத்த உணவை தொடுவதில்லை, கையில் திருவோடு ஏந்துவதில்லை, எல்லா பண சிக்கல்களிலிருந்தும் விடுதலை. கையால் பணத்தை தொடுவதில்லை, பொருள்களை என்றும் பத்திரப்படுத்துவதில்லை, கடவுளையே எப்போதும் நம்பியிருப்பது, போக்குவரத்தை பற்றி கவலை இல்லை, வண்டிகளில் எப்போதும் சவாரி செய்வதில்லை, ஆனால் புனித நதிகளின் கரைகளில் எப்பொழுதும் நடந்த வண்ணம் இருப்பது, பற்றுதலின் எந்த வளர்ச்சியையும் தவிர்க்க வேண்டி ஒரு வாரத்திற்கு மேல் எங்கும் தங்காமல் இருப்பது. எவ்வளவு அடக்கமான ஆத்மா! அவர் வேதங்களில் மிக்க புலமை பெற்றவர். மேலும் காசி பல்கலைக்கழக MA பட்டமும் சாஸ்திர நிபுணர் என்னும் சாஸ்திரி பட்டமும் பெற்றவர். அவர் திருவடிகளில் அமர்ந்ததும் என்னை ஒரு தெய்வீக உணர்வு ஊடுருவியது. இவையெல்லாம் உண்மையான புராதன இந்தியாவை காண வேண்டுமென்ற என் ஆவலுக்கு ஒரு விடையாக தோன்றியது. ஏனெனில் ஆன்மீகத்தில் கரைகண்ட மகான்கள் உள்ள இந்நாட்டின் உண்மையான பிரதிநிதி அவர். நான் கரபாத்திரியின் சுற்றித் திரியும் வாழ்க்கையை பற்றி விசாரித்தேன். தாங்கள் குளிர்காலத்திற்காக எந்த அதிக உடையும் வைத்துக் கொள்வதில்லையா? இல்லை, இதுவே போதும். தாங்கள் புத்தகங்கள் எதுவும் எடுத்துச் செல்கிறீர்களா? இல்லை, நான் சொல்வதை கேட்க விரும்புகிறவர்களுக்கு என் ஞாபகத்திலிருந்து போதிக்கிறேன். நீங்கள் வேறு என்ன செய்கிறீர்கள்? கங்கை கரையில் திரிவேன். இந்த அமைதியான சொற்களை கேட்டவுடன் இவருடைய வாழ்க்கையின் எளிமையை வேண்டி ஏக்கம் என்னை ஆட்கொண்டது. எனக்கு அமெரிக்காவும் என் தோள்களின் மீதிருந்த மற்ற எல்லா பொறுப்புகளும் நினைவிற்கு வந்தன. இல்லை யோகானந்தா, ஒரு வினாடி நான் வருத்தத்துடன் நினைத்தேன், இப்பிறவியில் கங்கை கரையில் திரியும் வாழ்க்கை உனக்கில்லை. அவருடைய ஆன்மீக அனுபவங்களில் சிலவற்றை என்னிடம் அந்த சாது கூறிய பின்னர் நான் அவரிடம் திடீரென்று ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் இந்த விவரங்களை சாத்திர புலமையிலிருந்து கூறுகிறீர்களா அல்லது உள்ளார்ந்த அனுபவத்திலிருந்தா? பாதி புத்தகங்களிலிருந்து படித்தவை, மறுபாதி அனுபவத்திலிருந்து என்று நேரடியான புன்னகையுடன் கூறினார். நாங்கள் சிறிது நேரம் தியான நிலை மௌனத்தில் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தோம். நாங்கள் அவருடைய புனித முன்னிலையிலிருந்து வந்த பிறகு நான் திரு ரைட்டிடம், பொன்மய வைக்கோல் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அரசன் அவர் என்றேன்.
நாங்கள் அன்றிரவு மேளா மைதானத்தில் வானத்து விண்மீன்களின் கீழ் குச்சிகளினால் தைக்கப்பட்ட தையல் இலைகளில் உண்டு எங்கள் இரவு உணவை முடித்துக் கொண்டோம். இந்தியாவில் பாத்திரம் தேய்ப்பது முடிந்த அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 தினங்களை கவர்ந்தெழுத்த கும்பமேளாவில் கழித்தோம். பிறகு வடமேற்கு திசையில் யமுனை கரை ஓரமாக ஆக்ராவை நோக்கிச் சென்றோம். மீண்டும் ஒருமுறை நான் தாஜ்மஹாலை நோக்கியவாறு நின்றேன். என் நினைவில் ஜிதேந்திரா என் பக்கத்தில் நின்று அந்த சலவைக்கல் கனவில் வியப்படைந்திருந்தான். பிறகு சுவாமி கேசவானந்தர் இருக்கும் இடமான பிருந்தாவன் ஆசிரமத்தை நோக்கிச் சென்றோம். நான் கேசவானந்தரை நாடிச் சென்ற நோக்கம் இந்த புத்தகத்துடன் தொடர்புடையதாகும். லாகிரி மகாசயரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும்படி ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை பணித்ததை நான் மறக்கவில்லை. நான் இந்தியாவில் தங்கி இருக்கையில் அந்த யோகாவதாரரின் நேரடி சீடர்கள் மற்றும் உறவினர்களை தொடர்பு கொள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக் கொண்டேன். அவர்களுடைய உரையாடல்களை விரிவான குறிப்புகளாக பதித்துக் கொண்டு சம்பவங்களையும் தேதிகளையும் ஒப்பிட்டு பார்த்தேன். மேலும் போட்டோக்களையும் பழைய கடிதங்களையும் பத்திரங்களையும் சேகரித்தேன். லாகிரி மகாசயர் தொடர்பான என் கைப்பை பெருகத் தொடங்கியது. என் முன்னே சிரமமான நூறாசிரியனின் வேலை இருப்பதை கலக்கத்துடன் உணர்ந்தேன். ஒரு பெரிய மகாகுருவானவரின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுவதற்கு வேண்டிய தகுதியை எனக்கு அருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டேன். அவருடைய அநேக சீடர்கள் தங்கள் குருவை பற்றிய விவரங்களை எழுத்தில் வடிக்கும் பொழுது அவரை பற்றி ஏதும் குறைவாகவோ அல்லது வித்தியாசமாகவோ விவரிக்கப்பட்டு விடலாம் என பயந்தார்கள். பஞ்சனன் பட்டாச்சாரியா ஒரு தடவை என்னிடம் ஒரு தெய்வீக அவதாரத்தின் வாழ்க்கையை வறண்ட சொற்களால் உள்ளபடி எப்படி வெளிக்கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்டார். அவரது மற்ற நெருங்கிய சீடர்களும் அதே போன்று யோகாவதாரரை தங்கள் இருதயங்களில் சிரஞ்சீவியான குருவாக மறைத்து வைத்திருந்தால் போதும் என திருப்தி அடைந்திருந்தனர். இருந்தாலும் லாகிரி மகாசயர் தன் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி முன்னோடியாக கூறியதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் அவருடைய வெளி வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை பெறுவதிலும் அவற்றை உறுதிப்படுத்துவதிலும் எந்த முயற்சியையும் கைவிடவில்லை. சுவாமி கேசவானந்தர் பிருந்தாவனத்தில் உள்ள அவரது காத்யாயினி பீட ஆசிரமத்தில் எங்களை அன்புடன் வரவேற்றார். அது ஓர் அழகிய நந்தவனத்தின் நடுவில் மிகப்பெரிய கருந்தூண்களுடன் கவர்ச்சிமிக்க தோற்றம் கொண்டு விளங்கிய ஒரு செங்கல் கட்டிடம். அவர் உடனேயே எங்களை லாகிரி மகாசயரின் பெரிதாக்கப்பட்டிருந்த படத்தால் அழகூட்டப்பட்டிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த சுவாமி 90 வயதை எட்டிக் கொண்டிருந்த போதிலும் அவரது சதைப்பிடிப்பான உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் வெளிப்படுத்தியது. நீண்ட முடியுடனும் பனியைப் போன்ற வெளுத்த தாடியுடனும் கண்கள் ஆனந்தத்தில் பளிச்சிட அவர் மெய்யாகவே ஒரு குரு சிரேஷ்டரின் உருவமாக தோற்றமளித்தார். இந்தியாவின் மகான்களை பற்றி எழுதப்போகும் என் புத்தகத்தில் அவரது பெயரை நான் குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்தேன். தயவு செய்து தங்கள் ஆரம்ப வாழ்க்கையை பற்றி எனக்கு கூற வேண்டும். நான் புன்னகையுடன் கெஞ்சினேன். பெரிய யோகிகள் சாதாரணமாக அதிகம் பேசுவதில்லை. கேசவானந்தர் அடக்க பாவமான சைகை புரிந்தார். வெளியில் சொல்லும்படியாக எதுவும் இல்லையே. அனுபவ ரீதியில் என் வாழ்வின் பெரும்பாகம் இமயச் சாரல்களில் அமைதியான ஒரு குகையிலிருந்து இன்னொரு குகைக்கு கால்நடையாகச் சென்று ஏகாந்தமான இடங்களில் கழிந்தது எனலாம். கொஞ்ச காலம் ஹரித்வாருக்கு அருகில் நாலாபுறமும் உயர்ந்த மரங்களால் ஆன சோலையால் சூழப்பட்ட இடத்தில் ஓர் ஆசிரமம் அமைத்திருந்தேன். அது நாகப்பாம்புகளின் அதிகமான நடமாட்டத்தினால் பயணிகள் அதிகம் வருகை தராமல் அமைதியான இடமாக இருந்தது. கேசவானந்தர் சிரித்துக் கொண்டார். பின்னர் கங்கை நதியின் வெள்ளம் ஒன்று ஆசிரமத்தையும் பாம்புகளையும் சேர்த்தாற்போல் அடித்துக் கொண்டு போய்விட்டது. பிறகு என் சீடர்கள் இந்த பிருந்தாவன் ஆசிரமத்தை அமைக்க உதவினார்கள். எங்களுடன் வந்த ஒருவர் இமாலய புலிகளிடமிருந்து அவர் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொண்டார் என்பதை விசாரித்தார். கேசவானந்தர் தலையை அசைத்தார். அந்த உயர்ந்த ஆன்மீக சிகரங்களில் காட்டு மிருகங்கள் யோகிகளை துன்புறுத்துவதில்லை. ஒரு தடவை நான் காட்டில் ஒரு புலியை நேருக்கு நேர் சந்தித்தேன்.
என் திடீர் கூச்சலில் அம்மிருகம் கற்சிலையைப் போன்று ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டது. மறுபடி அந்த சுவாமி பழைய நினைவுகளை நினைத்து சிரித்துக் கொண்டார். எப்பொழுதாவது நான் என் தனிமையை விட்டுவிட்டு காசியில் உள்ள என் குருவை சந்திக்கச் செல்வேன். இமாலய வனாந்திரங்களில் என்னுடைய இடைவிடாத பிரயாணங்களைப் பற்றி அவர் என்னை கேலி செய்வது வழக்கம். அவர் ஒரு தடவை என்னிடம், உன் பாதத்தில் சுற்றித் திரியும் வேட்கையின் குறி இருக்கிறது. நல்ல வேளையாக நீ சுற்றித் திரிவதற்கேற்ப புனித இமயம் விசாலமாக இருக்கிறதே என்று மகிழ்ச்சியுறுகிறேன் என்றார். லாகிரி மகாசயர் உயிருடன் இருந்த பொழுதும் மறைந்த பிறகும் பல தடவைகள் என் முன் சரீரத்துடன் தோன்றியிருக்கிறார். அவருக்கு இமயத்தின் எந்த உயரமும் எட்ட முடியாத ஒன்றல்ல என கேசவானந்தர் தொடர்ந்தார். 2 மணி நேரத்திற்கு பிறகு எங்களை சாப்பாட்டு அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் மௌனமான கலக்கத்துடன் பெருமூச்செறிந்தேன். இன்னொரு 15 விதங்கள் கொண்ட சாப்பாடு. இந்திய உபச்சாரத்தில் 1 வருடத்திற்குள்ளேயே நான் 50 பவுண்டுகள் எடை கூடியிருந்தேன். இருந்தாலும் என்னை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படும் முடிவற்ற விருந்துகளில் அக்கறையுடன் தயார் செய்யப்படும் எந்த உணவு வகையையும் மறுப்பது மிக நாகரிகமற்றதாக கருதப்பட்டிருக்கும். இந்தியாவில் அந்தோ வேறெங்குமே இல்லையே, நன்றாக கொழுத்த சாமியார் கண்ணுக்கு விருந்தாக கருதப்படுகிறார். இரவு சாப்பாட்டிற்கு பிறகு கேசவானந்தர் என்னை ஒரு தனிமையான மூலைக்கு அழைத்துச் சென்றார். உன் வரவு எதிர்பாராத ஒன்றில்லை என்றார் அவர். உனக்கு ஒரு செய்தி வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏனெனில் கேசவானந்தரை சந்திக்கப் போகும் திட்டத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. சென்ற வருடம் பத்ரி நாராயணுக்கு அருகில் வட இமய பிரதேசத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது நான் வழி தவறிவிட்டேன். அந்த சுவாமி தொடர்ந்தார். ஒரு விசாலமான குகை தங்குவதற்கு தென்பட்டது. அதன் கட்டாந்தரையில் உள்ள ஒரு குழியில் தீயின் தணல் கனன்று கொண்டிருந்தது. ஆனாலும் அது காலியாகவே இருந்தது. தனியான அந்த குகையில் வசிப்பவரை பற்றி அதிசயித்தவாறு நான் அந்த கணப்பின் அருகில் அமர்ந்தேன். சூரிய ஒளி படர்ந்த அந்த குகையின் வாயிலில் என் பார்வை பதிந்திருந்தது. கேசவானந்தா, நீ இங்கு வந்ததை பற்றி எனக்கு மகிழ்ச்சி. இச்சொற்கள் என் பின்னாலிருந்து வந்தன. நான் திரும்பினேன், திடுக்கிட்டேன். மேலும் பாபாஜியை கண்டு கண்கூசப் பெற்றேன். அந்த மகாகுரு அக்குகைக்குள்ளிருந்து தோன்றி அருளினார். பல வருடங்களுக்குப் பிறகு அவரை கண்டதில் மனங்கொடா மகிழ்ச்சியடைந்து அவரது புனித திருவடிகளில் விழுந்து வணங்கினேன். நான் தான் உன்னை இங்கு அழைத்தேன், பாபாஜி தொடர்ந்தார். அதனால்தான் நீ வழி தவறி என் தற்காலிக இருப்பிடமான இக்குகைக்கு அழைத்து வரப்பட்டாய். நமது கடைசி சந்திப்புக்கு பின்னர் வெகுகாலமாகிவிட்டது. மற்றுமொரு முறை உன்னை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். மரணமற்ற அந்த குருதேவர் ஆன்மீகத்தில் உதவும் வகையில் சில சொற்களை கூறி என்னை ஆசிர்வதித்தார். பிறகு தொடர்ந்து, நான் யோகானந்தாவிற்கு ஒரு செய்தி கூறுகிறேன். அவன் இந்தியாவிற்கு திரும்பிய பிறகு உன்னை காண வருவான். அவனுடைய குரு மற்றும் லாகிரியின் சீடர்களுள் உயிருடன் இருப்பவர்கள் தொடர்பான பல விஷயங்கள் யோகானந்தாவை முழுமையாக வேலையில் ஆழ்த்தியிருக்கும். அப்பொழுது அவனிடம், இந்த தடவை அவன் ஆவலுடன் எதிர்பார்த்தபடி நான் அவனை காணப்போவதில்லை. ஆனால் நான் அவனை இன்னொரு சமயத்தில் சந்திக்கிறேன் என்று கூறவும். கேசவானந்தரின் வாயிலிருந்து பாபாஜியின் இந்த ஆறுதலான வாக்குறுதியை கேட்டதும் என் மனம் நெகிழ்ந்தது. என் இதயத்தில் இருந்த ஒரு வேதனை மறைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் குறிப்பாக கூறியது போல் கும்பமேளாவில் பாபாஜி தோன்றவில்லையே என்று நான் மேலும் கவலைப்படவில்லை. ஆசிரமத்தின் விருந்தினர்களாக ஓர் இரவு தங்கிவிட்டு மறுநாள் மதியம் நாங்கள் கல்கத்தாவிற்கு கிளம்பினோம். யமுனை நதியின் ஒரு பாலத்தை கடக்கையில் பிருந்தாவனத்தின் தொடுவான காட்சி, சூரியன் ஆகாயத்தில் தீ மூட்டினாற் போலும் எரிமலையின் வண்ண உலை போலும் இருந்த அதி அற்புதமான காட்சி எங்களுக்கு கீழே யமுனை நதியின் அமைதியான நீரில் பிரதிபலித்ததைக் கண்டு மகிழ்ந்தோம். யமுனை நதிக்கரை குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணனின் நினைவுகளால் புனிதமடைந்துள்ளது. இங்கு அவன் தன் கள்ளமற்ற இனிய லீலைகளால் கோபிகைகளுடன் விளையாடி தெய்வ அவதாரத்திற்கும்
அவன் அடியவர்களுக்கும் இடையே என்றும் நிலவும் பேரன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தியிருக்கிறான். பகவான் கிருஷ்ணனின் அவதார வாழ்க்கையை பல மேல்நாட்டு விமரிசகர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாஸ்திர உருவக கதைகள் சாதாரண புத்தியை குழப்பமடையச் செய்கின்றன. ஒரு மொழிபெயர்ப்பாளரின் வேடிக்கையான தவறு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தும். இந்த கதை மத்திய காலத்தைச் சேர்ந்த சக்கிலிய தொழில் செய்து வந்த மிக்க மேம்பாடு அடைந்த திருத்தொண்டரான ரவிதாஸ் என்பவரை பற்றியது. அவர் எல்லா மனிதர்களிடமும் மறைந்து கிடக்கும் ஆன்மீக ஒளியை பற்றி அவருக்கே உரித்தான தொழில் முறையில் எளிய சொற்களில் பாடுகிறார். விசாலமான நீல கோலத்தின் கீழ் மறைத்தோல் உடுத்தி வாழும் இறை. ரவிதாசரின் செய்யுளுக்கு ஒரு மேல்நாட்டவரின் பாமரத்தனமான விளக்கத்தை கேட்டால் சிரிப்பை மறைப்பதற்கு ஒருவர் ஒரு பக்கமாக திரும்பிக் கொள்ள வேண்டும். பிறகு அவர் ஒரு குடிசையை கட்டி அதனுள் தோலினால் அவர் செய்த ஒரு பிரதிமையை வைத்து அதை வழிபடத் தொடங்கினார். ரவிதாஸ் மகா கபீரின் சகோதர சீடர். ரவிதாஸின் மேன்மையான சீடர்களில் சித்தூர் ராணியும் ஒருவர். அவர் தன் குருவிற்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு ஒரு பெரிய விருந்து வைத்தார். அதற்கு அநேக பிராமணர்களை அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கீழ்ச்சாதியரான ஒரு சக்கிலியனுடன் சேர்ந்து உணவு உட்கொள்ள மறுத்துவிட்டனர். அவர்கள் கௌரவமாக தள்ளி உட்கார்ந்து தங்கள் மாசுபடா உணவை உண்ணத் தொடங்குகையில், ஐயோ இதென்ன? ஒவ்வொரு பிராமணரின் பக்கத்திலும் ரவிதாஸின் உருவம் தென்பட்டது. இப்பெருங்காட்சி சித்தூரில் மிகப்பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சியை தோற்றுவித்தது. சில தினங்களில் எங்கள் சிறு குழு கல்கத்தாவை அடைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரை காண மிக ஆவலுடன் இருந்த நான், அவர் செராம்பூரை விட்டுவிட்டு 300 மைல்கள் தெற்கில் உள்ள பூரியில் தற்போது இருப்பதை கேட்டு ஏமாற்றமடைந்தேன். பூரி ஆசிரமத்திற்கு உடனே வரவும். இந்த தந்தி மார்ச் 8ஆம் தேதி கல்கத்தாவில் உள்ள குருதேவரின் சீடர்களில் ஒருவரான அதுல் சந்திர ராய் சௌத்ரிக்கு சகோதர சீடர் ஒருவரால் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த செய்தியின் விஷயம் என் காதுகளை எட்டியது. அதன் பொருளை உணர்ந்து வேதனையடைந்த நான் என் குருதேவரின் உயிரை பிழைக்க விடுமாறு மண்டியிட்டு கடவுளிடம் மன்றாடினேன். நான் என் தந்தையின் வீட்டிலிருந்து ரயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த பொழுது என்னுள்ளே ஒரு தெய்வீக குரல் எழுந்தது. இன்றிரவு பூரிக்கு செல்ல வேண்டாம், உன் பிரார்த்தனை நிறைவேற்றப்படாது. இறைவா, நான் துக்கத்தில் துடித்து பேசினேன். பூரியில் என்னுடன் மல்லுக்கு நிற்க உனக்கு விருப்பமில்லை போலும். அங்கு குருதேவரின் உயிருக்காக இடைவிடாத என் பிரார்த்தனைகளை நீ மறுத்துவிடத்தான் வேண்டுமா? அப்படியெனில் அவர் இன்னும் மேலான கடமைகளை நிறைவேற்ற உனது கட்டளைப்படி செல்லத்தான் வேண்டுமா? என் உள்மனத்தின் ஆணைக்கிணங்க நான் அன்றிரவு பூரிக்கு புறப்படவில்லை. மறுநாள் மாலை நான் ரயிலுக்கு புறப்பட்டேன். போகும் வழியில் 7 மணிக்கு ஒரு பெரிய சூட்சும மேகம் திடீரென்று ஆகாயத்தை மறைத்தது. பிறகு ரயில் வண்டி பூரியை நோக்கி கர்ஜித்துச் செல்லுகையில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் உருவம் என் முன் தோன்றியது. அவர் மிக தீவிரமான முகத்தோற்றத்துடன் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒளியுடன் அமர்ந்திருந்தார். எல்லாம் முடிந்து விட்டதா? நான் கெஞ்சியவாறு கைகளை தூக்கினேன். அவர் தலையை அசைத்தார். பிறகு மெதுவாக மறைந்தார். நான் மறுநாள் காலை பூரி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் நம்பிக்கைக்கு மாறாக நம்பிக்கொண்டு நின்ற பொழுது அறிமுகமில்லாத ஒரு மனிதர் என்னை அணுகினார். உங்கள் குருதேவர் போய்விட்டார் என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? பிறகு ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவர் என்னை விட்டு அகன்றார். அவர் யார் என்பதையும் என்னை அங்கு காண முடியும் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்பதையும் நான் அறியவே முடியவில்லை. திடுக்கிட்டு நான் பிளாட்பாரத்தின் சுவரில் சாய்ந்து கொண்டேன். என் குருதேவர் அந்த துக்ககரமான செய்தியை எனக்கு பல வழிகளில் தெரிவிக்க முயன்றிருக்கிறார் என்று உணர்ந்தேன். பொங்கும் என் ஆன்மா அடங்காமல் குமிரி ஒரு எரிமலையைப் போன்றிருந்தது. நான் பூரி ஆசிரமத்தை அடைகின்ற சமயத்தில் விழுந்துவிடும் நிலையில் இருந்தேன். உள்மனம் இதமாக திரும்ப திரும்ப உன்னை திடப்படுத்திக் கொள், அமைதியடை என்று கூறியது. நான் குருதேவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த ஆசிரம அறையை அடைந்தேன். அவரது உடல் நம்ப முடியாத உயிர்களையுடன்
ஆரோக்கியமும் அழகும் சேர்ந்த காட்சியாக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தது. குருதேவர் இறப்பதற்கு கொஞ்ச காலம் முன்பு அவர் ஜுரத்தினால் லேசாக நலக்குறைவுற்றிருந்தார். ஆனால் அவர் பரம்பொருளுடன் ஒன்றுவதற்கு முதல் நாள் அவரது உடல்நிலை முழுதும் சரியாகிவிட்டது. எத்தனை தடவை நான் அவர் அன்பு உருவத்தைக் கண்டாலும் என்னால் அதில் உயிர் இல்லை என்று நம்ப முடியவில்லை. அவர் மேனி வழவழப்பாகவும் மிருதுவாகவும் இருந்தது. அவரது முகத்தில் தெய்வீக அமைதி குடிகொண்டிருந்தது. அவர் தெய்வீக அழைப்பின் நேரம் வந்தவுடன் தன் உடலை உணர்வுடனேயே நீத்திருக்கிறார். வங்காள சிங்கம் போய்விட்டது. நான் கலக்கத்தில் கதறினேன். நான் மார்ச் 10ஆம் தேதி செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை சரிவர செய்தேன். சந்நியாசிகளுக்குரிய பழமையான சடங்குகளுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவரது பூரி ஆசிரமத்தின் தோட்டத்தில் புதைக்கப்பட்டார். பின்னர் அவரது சீடர்கள் அருகிலிருந்தும் தூரத்திலிருந்தும் சமராத்திரி தினத்தில் அவருடைய ஞாபகார்த்த சடங்கில் பங்கெடுத்து தங்கள் மரியாதையை செலுத்த வந்திருந்தனர். கல்கத்தாவின் முதன்மையான செய்தித்தாளான அமிர்த பஜார் பத்திரிகா அவரது போட்டோவுடன் பின்வரும் செய்தி குறிப்பை பிரசுரித்திருந்தது. 81 வயதான ஸ்ரீமத் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி மகாராஜ் அவர்களது மரண பண்டாரா, அதாவது திவச சடங்கு மார்ச் 21 பூரியில் நடந்தது. இந்த சடங்குகளுக்கு அநேக சீடர்கள் பூரிக்கு வந்திருந்தனர். பகவத்கீதைக்கு விளக்க உரை எழுதிய மிக சிறப்பானவர்களில் ஒருவரான சுவாமி மகாராஜ் அவர்கள் காசியின் யோகிராஜ் ஸ்ரீ ஷியாமாச்சரண் லாகிரி மகாசயருடைய முக்கிய சீடராவார். சுவாமி மகாராஜ் இந்தியாவில் பல யோகதா சத்சங்க செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் மையங்களை நிறுவியவராவார். மேலும் அவருடைய முக்கிய சீடரான சுவாமி யோகானந்தருக்கு மேலை நாடுகளில் யோக இயக்கத்தை பரப்புவதற்கு மிகுந்த ஊக்கமளித்தவர். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் தீர்க்க தரிசன திறனும் ஆழ்ந்த ஞானமும் தான் சுவாமி யோகானந்தருக்கு கடல் கடந்து சென்று அமெரிக்காவில் இந்திய மகாத்மாக்களின் உபதேசத்தை பரப்புவதற்கு வேண்டிய ஆதார சக்தியாயிருந்தது. பகவத்கீதை மற்றும் இதர ஆன்மீக நூல்கள் பற்றிய ஸ்ரீ யுக்தேஸ்வரின் உரைகள் கிழக்கு மேற்கு நாடுகளின் தத்துவத்தில் அவருக்கிருந்த ஞானத்தை பறைசாற்றுகின்றன. மேலும் மேல்திசை கீழ்த்திசை நாடுகள் ஆகிய இரண்டிற்கும் இடையிலுள்ள ஒற்றுமையை தெளிவுபட தெரிவிப்பதாக அமைந்துள்ளன. அனைத்து சமயங்களின் ஒற்றுமையில் அவர் நம்பிக்கை வைத்திருந்ததால் ஸ்ரீ யுக்தேஸ்வர் மகாராஜ் பல்வேறு பிரிவுகளையும் சமயங்களையும் சார்ந்த தலைவர்களின் ஒத்துழைப்புடன் சாது சபாவை நிறுவினார். இதன் நோக்கம் சமய உண்மைகளை விஞ்ஞான ரீதியில் புகட்டுவதாகும். அவர் மரண தருவாயில் தன் வாரிசான சுவாமி யோகானந்தரை சாது சபாவின் தலைவராக நியமித்தார். பாரதத்திற்கு அந்த மகானின் மறைவு ஒரு பெரிய இழப்பாகும். அவருடன் நெருங்கி பழகும் பேறு பெற்றவர்கள் பாரதத்தின் பண்பையும் சாதனையுமே உருவாகக் கொண்டிருந்த அவருடைய உண்மையான இயல்பை உள்ளபடி உணர்ந்து கொள்வார்களாக. நான் கல்கத்தாவிற்கு திரும்பினேன். செராம்போர் ஆசிரமத்திற்கு அதன் புனிதமான நினைவுகளுடன் நான் செல்வதில் என் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லாததனால் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பால சீடனான பிரபுல்லாவை அழைத்து அவனை ராஞ்சி பாடசாலையில் சேர்க்க ஏற்பாடு செய்தேன். நீங்கள் அலகாபாத் மேளாவிற்கு சென்ற தினம் காலை பிரபுல்லா என்னிடம் கூறினார். குருதேவர் சாய்வு மேசையின் மீது விழுந்தார். யோகானந்தா சென்று விட்டான். அவர் அழுதார். யோகானந்தா சென்று விட்டான். அவர் புதிராக கூறினார். நான் வேறு விதமாக அவனுக்கு கூறியாக வேண்டும். பிறகு மணிக்கணக்கில் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். என்னுடைய நாட்கள் பிரசங்கங்களிலும் வகுப்புகள் நடத்துவதிலும் நேர்முக சந்திப்புகளிலும் பழைய நண்பர்களுடன் மறுபடி சேர்வதிலும் கழிந்து கொண்டிருந்தன. ஒரு மேலார்ந்த புன்னகைக்கும் இடைவிடாத வேலை நிறைந்த வாழ்க்கைக்கும் அடியில் என் உள்ளார்ந்த ஆனந்தத்தில் பல வருடங்களாக என் எல்லா எண்ணங்களிலும் படர்ந்து நின்ற அந்த ஆனந்தத்தில் ஒரு கருமை கரை படிந்து களங்கமடையச் செய்தது. அந்த தெய்வீக முனிவர் எங்கே சென்றார்? வேதனை நிறைந்த என் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து நான் மௌனமாக அழுதேன். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. என் மனம் குருதேவர் தன் பிரபஞ்ச அன்பனுடன் இரண்டர கலந்ததே மிக நல்லது என்று எனக்கு உறுதிப்படுத்தியது.
சிரஞ்சீவித்துவம் பெற்ற பரவெளியில் அவர் நிரந்தரமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் நீ என்றுமே அவரை பழைய செராம்பூர் ஆசிரமத்தில் காண முடியாதே. என் இதயம் புலம்பியது. இனி என்றுமே உன் நண்பர்களை அவரிடம் அழைத்து வரவும் முடியாது. அதோ பார், இந்தியாவின் ஞான அவதாரம் அமர்ந்திருப்பதை என்று பெருமையாக கூறவும் முடியாது. திரு ரைட் ஜூன் மாத ஆரம்பத்தில் எங்கள் குழு மும்பையிலிருந்து மேலை நாட்டிற்கு கப்பலேறிச் செல்ல ஏற்பாடு செய்தார். கல்கத்தாவில் மே மாதத்தில் 2 வாரங்கள் பிரிவு உபச்சார கூட்டங்களும் பிரசங்கங்களுமாக முடிந்த பிறகு நான், செல்வி பிளெட்ச், திரு ரைட் ஆகியோர் ஃபோர்ட் வண்டியில் மும்பைக்கு பயணமானோம். நாங்கள் அங்கு சென்ற பிறகு கப்பல் அதிகாரிகள் ஃபோர்ட் காருக்கு கப்பலில் இடமில்லாததனால் எங்கள் பிரயாணத்தை ரத்து செய்யும்படி கூறினார்கள். அந்த வண்டி ஐரோப்பாவிற்கு சென்றதும் எங்களுக்கு மீண்டும் வேண்டியிருக்கும். போனால் போகிறது போ, நான் திரு ரைட்டிடம் துக்கத்துடன் கூறினேன். நான் மறுபடியும் பூரிக்கு செல்ல விரும்புகிறேன். நான் மௌனமாக கூறிக்கொண்டேன். என் கண்ணீர் மறுபடியும் என் குருதேவரின் சமாதியை கழுவட்டும்.